காத்யாயனி அடித்து போட்டார் போல் தூங்கிக் கொண்டிருந்தாள். சுற்றிலும் சாமான்கள், மூட்டை முடிச்சுகள், சுருட்டப்பட்ட புது படுக்கைகள், சுற்றி நடந்து கொண்டிருந்த உறவு கூட்டம். இத்தனைக்கும் மத்தியில் களைத்து உறங்கியவளை உறவுகள் சில நமுட்டுச் சிரிப்புடன் பார்த்தனர். அத்தை கிழவி ஒருத்தி அவளை தட்டி எழுப்ப அடித்து புரண்டு எழுந்தவள் மலங்க மலங்க சுற்றிலும் பார்த்தாள். என் கண்ணு, மருமக பிள்ளை ராத்திரி உறங்க விடலன்னு இப்படியா மத்தவங்களுக்கு தம் கடிச்சு காட்டுவாங்க? ராத்திரி நடந்துச்சா நடக்கலையான்னு 4 பேர் மசுர புச்சிக்கணும்டி. உறக்கம் வந்தாலும் உறங்கப்படாது. நல்லா தூங்குனப்போ. கிழவி பொங்கி பொங்கி சிரிக்க காத்யாயனி வெட்கத்தில் முகம் சிவந்து போனாள். அது சரி, மாப்பிள்ள அன்பா இருந்தாரா இல்ல இதுல மட்டும்தான் ஆவேசமா இருந்தாரா? எதுனா பேசினாரா? கிழவி தனிந்த குரலில் கேட்டாள். அன்பாத்தான் இருந்தாரு. என்ன பேசினாரு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஓஹோ, நேத்து வரைக்கும் இந்த கிழவி கிட்ட கண்டத காணாதெல்லாம் சொல்லுவ. இன்னைக்கு உனக்கு என்னத்துக்குன்னு கேக்குறியா? அப்படி என்னடி மயக்கிட்டான் அந்த பைய? சி போ கிழவி. காத்யாயனி அத்தையை தள்ளியபடி எழுந்து முகம் கழுவ போனாள். கொல்லையில் விருந்து தயாராகி கொண்டிருந்தது. அண்ணன் யாரையோ விரட்டி கொண்டிருந்தார். காத்யாயனியை பார்த்ததும் அருகில் வந்தார். அவள் களைப்பையும் உறக்க விழிகளையும் கண்டு புன்னகைத்தார். மாப்பிள்ளைக்கு பொழுது போலருக்கு, குடிக்க ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டுட்டு போய் குழு. நான் மாட்டேன். ஏன் வெக்கமாக்கும்? பின்ன எத்தனை நாள் வெக்கப்படுவ? வெக்கம் போற வரைக்கும். அவள் பதில் கேட்டு அவர் சிரித்தார். பரிவோடு அவள் தலையில் கை வைத்தார். நல்ல மழை நாள் ஒன்றில் சாலையோர மழை நீரில் அருந்து விழுந்திருந்த மின்கம்பியால் மின்சாரம் தாக்கி அம்மா அப்பா இருவரும் அலறி துடித்து இருந்த போது அவளுக்கு 13 வயது. பெரிய பெண்ணாகி 4 நாளாகி இருந்தது. பட்டுப்புடவையும் வெள்ளி கொலுசும் வாங்கி கொண்டு சொந்தங்களை மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு அழைத்துவிட்டு வரும்போதுதான் இந்த மின்சார மரணம் நேரிட்டது. அண்ணன் பன்னீர்செல்வத்திற்கு திருமணமாகி 5 மாதமாகி இருந்தது. அம்மா அப்பாவின் எதிர்பாராத மரணத்தால் காத்யாயினியின் சடங்குகள் நின்று போயின. பட்டுப்புடவையும் வெள்ளி கொலுசும் வாங்கிய கடனோடு சாவு செலவுக்கான கடனும் அண்ணனின் தோளில் ஏறிக்கொண்டது. அண்ணி சில நேரம் நல்லவள், சில நேரம் அக்னி குஞ்சு, எரித்து சாம்பலாக்கி விடுவாள். கார்த்திக்கு சடங்கு செய்யணும். எதுக்கு? நாமளும் கரண்ட் ஷாக் அடிச்சு சாவறதுக்கா? ஒன்னும் ஆனா விடுங்க. அண்ணியின் வார்த்தைகளை விட மின்சாரம் பரவாயில்லை என்று தோன்றும் காத்யாயனிக்கு. ஆனால் அடுத்த வாரமே வீட்டில் வெள்ளப்பாகு காய்ச்சும் வாசம் வந்தது. அக்கம் பக்கத்து சொந்தங்கள் வீட்டை நிறைக்க காத்யாயனியின் சடங்கு எளிமையாக நடந்தது. ஏதிரி பணம்? அண்ணன் கேட்க அண்ணி காதை தொட்டு காட்டினாள். காதில் பிளாஸ்டிக் தோடு. இதுக்கு எதுக்கு அன்னைக்கு அப்படி பேசின? அண்ணி பதில் சொல்லவில்லை. அவள் அப்படித்தான். எப்படியோ ஊர் பேச்சுக்கு இடமின்றி சடங்கு நடந்ததில் அண்ணனுக்கு சந்தோஷம். இதே போல் தங்கைக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணிவிட்டால் பெரிய கடமை முடித்த மாதிரி என்று நினைத்தார். ஆனால் அது மட்டும் லேசில் நடக்கவில்லை. தாய் இல்லை என்பது பல விதங்களில் வரன் பேச வந்தவர்களை யோசிக்க வைத்தது. அண்ணி எந்த அளவுக்கு பின்னால் ஆதரவாக இருப்பாள் என்று சந்தேகம் கொண்டு தயங்கி பின்வாங்கினர். போட்டுமே, அதுக்காக கற்பூரம் அணைச்சு சத்தியம் செஞ்சா கொடுக்க முடியும்? இல்ல பத்திரம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களா? நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதும் கிணத்துல தள்ளி விடுறதும் ஒண்ணுதான். மவராசி புருஷனையும் கூட்டு போய் சேர்ந்தா. எல்லாத்தையும் ஏன் தலையில போட்டுட்டு ஆளுக்கு ஏன் மண்டையை உருட்டிட்டு போறாங்க? தேவையா எனக்கு இந்த இழவெல்லாம்? அண்ணி அவர்கள் மண்டையை உருட்டுவாள். இந்த பாரு தனம், அவளுக்குன்னு பிறந்திருப்பான் ஒருத்தன். அவன் வந்து சேர்ற வரைக்கும் இப்படித்தான் தட்டிக்கிட்டு இருக்கும். நீ எதுக்கு புலம்புற? போனவங்க மண்டையை உருட்டிக்கிட்டு. வேணும்னா செத்தாங்க, வெப்பத்துல தானே போனாங்க. அண்ணன் வருத்தப்படுவார். என்னமோ போங்க, ஊரும் உலகமும் ஏன் மண்டையத்தான் எல்லாத்துக்கும் உருட்டுது. நல்லது செஞ்சா பாராட்டுறது இல்ல, கத்துரா மட்டும் பொத்துக்கிட்டு வந்துருது. எல்லாம் ஏன் ஜாதக தோஷம். அண்ணி சலித்து கொண்டாலும் இவளுக்கு நல்ல வரன் வர வேண்டுமே என்று அவள் வேண்டாத தெய்வம் இல்லை. மேலும் 2 வயது கூடிய பிறகுதான் யார் மூலமோ மச்சேந்திரனின் வரன் வந்தது. பட்டணத்தில் அரசாங்க வேலை, வரதட்சணை கேட்கவில்லை. மற்ற சீர்சனத்தி எதுவும் கேட்கவில்லை. ஒரே வாரத்தில் கல்யாணத்தை கோவிலில் வைத்து நடத்த வேண்டும் என்று ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டான். பார்ப்பதற்கு குறை எதுவும் இல்லை. நெற்றியில் திருநீரு, குங்குமம் என்று அமைதியாக தெரிந்தான். அம்மா படுக்கையில் என்றார்கள். அப்பாவும் ஒன்றுவிட்ட தங்கை ஒருத்தியும் அவனோடு வந்தார்கள். அண்ணி திருப்தி என்பது போல் அண்ணனுக்கு கண் காட்ட அவர் தாம்பூலம் மாற்றிக்கொண்டார். அச்சாரமாய் ஒரு கல் நெக்லஸும் ஜரிகை புடவையும் வைத்து கொடுத்தார்கள். மச்சேந்திரநாதன் அடுத்த முகூர்த்தத்தில் தாலி கட்டினான். சாந்தி முகூர்த்தத்தில் அவளை உடலாலும் ஆக்கிரமித்தான். அதிகம் பேசவில்லை, ஆனால் அன்பை விழிகளில் காட்டினான். எனக்கு எங்க அம்மான்னா உயிர். அவங்க படுக்கையில் இருக்காங்க. அவங்கள நல்லபடியா நீ பாத்துக்கணும். அவங்களுக்கு வேண்டிதான் நான் கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சேன். கவலைப்படாதீங்க, எனக்கு அம்மா அப்பா இல்ல. இனி அவங்கதான் என் அம்மா அப்பா. அது போதும் எனக்கு. அவன் அவளை அணைத்தான். உறக்கமின்றி கரைந்தது இரவு. இந்தா உன் புருஷனுக்கு கொண்டு போய் குழு.
அண்ணி காஃபியும் பணியாரமும் கொடுத்தாள். அவன் யாருடனோ செல்போனில் பேசிக் கொண்டிருந்தான். இவளை பார்த்ததும் அதை அணைத்து விட்டு வந்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கிளம்பணும், ரெடியாரு, கார் வந்துடும். அதுக்குள்ளயா? விருந்து தயாராயிட்டு இருக்கு, மதியத்துக்கு மேலதான் கிளம்புவோம். நீங்க சாப்பிட நேரம் இல்ல, அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கான், அப்பா தான் பேசினாரு, அவசரமா போகணும். அப்போ சரி, இதோ அண்ணன் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறேன். அவள் ஓடினாள். அடுத்த அரை மணியில் அவளது சாமான்கள் கூடத்துக்கு வந்தன. இந்த டிஃபன் கேரியர்ல சாப்பாடு இருக்கு, போற வழியிலையாவது சாப்பிடுங்க, மாப்பிள்ளைக்கு பார்த்து பரிமாறு, அண்ணி அவள் காதருகில் சொன்னாள். அப்போ கிளம்புறோம். அவன் அதிகம் பேசவில்லை. சாமான்கள் காரில் ஏற்றப்பட்டன. வர வாரம் நாங்க வந்து அம்மாவை பாக்குறோம் மாப்பிள்ள. இல்ல இப்ப வேணாம், நான் சொன்னப்புறம் வந்தா போதும். அவன் கை கூப்பி விட்டு காரில் ஏறினான். அவள் அண்ணியின் தோளில் கண்ணீரோடு தலை சாய்த்து அழுதபடி விடை பெற்றாள். நல்லபடி நடந்துக்க காத்தி. இனி உன் சுகம், துக்கம், சந்தோஷம், சங்கடம் எல்லாம் அந்த வீட்டுலதான். எதுக்கும் கண்ணை கசக்கிட்டு இங்க வரக்கூடாது, தெரிஞ்சுச்சா? அடுத்தாப்புல பிரசவத்துக்கு தான் வரணும். அடிக்கடி கடிதாஸ் போடு, நாங்களும் போடுறோம். அண்ணி விடை கொடுத்தாள். உள்ள வா, இங்க ஆரத்தி எடுத்து வரவேற்க ஆள் கிடையாது. அவன் சாமான்களை இறக்கி எடுத்துக்கொண்டு உள்ளே போனான். வீடு நிசப்தமாக இருந்தது. கல்யாண வீடு போலவே இல்லை. ஒரு உறவு கூடவா இல்லை? வியந்தபடி தானும் 2 சாமான் பைகளை தூக்கி கொண்டு உள்ளே போனாள். சமையலறையில் ஏதோ தீந்த வாசம், மேடை முழுக்க பாத்திரங்கள். அங்கு மட்டும் இல்லாது வீடு முழுக்கவே அழுக்கும் ஒட்டடையும் அப்பி இருந்தது. அந்த ரூம்ல அம்மா இருக்காங்க. அவன் அழைத்து சென்றான். படுக்கையில் கனத்த தேகமாய் கிடந்தாள் மாமியார். காத்தியாயனி அவள் காலை தொட்டு வணங்கினாள். நீயாவது நல்லபடியா குடுத்தனம் பண்ணு, இறுகிய முகத்தோடு சொன்னாள் மாமியார். வீட்டை சுத்தப்படுத்திட்டு சமையல் பண்ணிடு. அப்பா காய்கறியும் மளிகை சாமானும் வாங்கி தருவாரு. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மச்சேந்திரன் குளித்துவிட்டு அவசரமாய் எங்கோ கிளம்பி சென்றான். சமையலறையை சுத்தம் செய்து குக்கர் வைத்துவிட்டு வீட்டின் மற்ற இடங்களையும் பெருக்கி துடைத்தாள். நூலாம்படைகளை அகற்றினாள். சாமி படங்களை துடைத்து பூ வைத்து விளக்கேற்றினாள். பாதி சமையல் செய்யும் போது மாமியார் அழைக்கும் குரல் கேட்டது. என்ன வேணாத்த? அந்த கம்மோடை எடுத்து வை, டூ போனும். கனத்த உடலை தூக்கி கம்மோடு வைத்துவிட்டு வெளியில் வந்தாள். நாற்றம் குடலை புரட்டியது. வந்து எடுத்துட்டு சுத்தம் பண்ணு. பழக்கமில்லாத வேலை என்பதுடன் அருவருப்பும் சேர மனது சுளித்தது. அந்த வீட்டின் சூழல் மனதை ஏனோ பயமுறுத்தியது. அதன் பிறகு சமைக்கவும் பிடிக்கவில்லை, சாப்பிடவும் பிடிக்கவில்லை. இரவு 10 மணிக்கு மேல்தான் வந்தான் புருஷன். எதுவும் பேசாமல் சாப்பிட்டவன் படுக்க போய்விட்டான். அதன் பிறகு வேலை முடித்து அவள் படுக்க போகும்போது 11 மணியாகி இருந்தது. மச்சேந்திரன் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்க காத்தியாயனி அவனையே பார்த்தாள். ஏதோ ஒரு தப்பான இடத்துக்கு வந்து மாட்டிக்கொண்டு விட்டார் போல் இருந்தது. படுக்கையில் கிடக்கும் மாமியார், புன்னகைக்க தெரியாத மாமனார், பேச்சு துணைக்கு ஆளற்ற வீடு, முதல் ராத்திரியில் காட்டிய அன்பை கூட அடுத்த நாள் காட்டாத புருஷன். இந்த வீடு நல்ல இடமா, நரகமா? தான் இங்கே சந்தோஷமாய் வாழ்வோமா, இல்லை இயந்திரமாய் உழைத்து கொண்டிருக்க போகிறோமா? மண்டையில் பல கேள்விகள் குடைய இரவு முழுக்க உறைந்து போய் உட்கார்ந்திருந்தாள் அவள். அரை மணிக்கு ஒரு முறை மாமனார் கதவு தட்டினார். மாமியாருக்கு சிறுநீர் கழிக்க உதவி செய்ய வேண்டியிருந்தது. உடல்நிலை சரியில்லாதவர் என்று முதல் ராத்திரியிலேயே புருஷன் சொல்லி இருந்தாலும் இந்த அளவுக்கு நடமாட இயலாதவர் என்பது இப்போதுதான் புரிய ஆயுளுக்கும் மாற்றி மாற்றி மலமூத்திரம் சுத்தம் செய்து கொண்டிருக்க வேண்டுமோ என்ற பயமும் அருவருப்பும் ஏற்பட்டது. காலையில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் காஃபி கலந்து கொடுக்கும் போது அப்பா பிள்ளையிடம் சொல்லிக் கொண்டிருந்தது கேட்டு திகைத்தாள். ஏண்டா மச்சேந்திரா, எத்தனை தரம் தாண்டா ராத்திரி கதவை தட்டுறது நானு? ஏன், எனக்கு பிடிக்கல ராத்திரி நான் தூங்குறதா வேணாமா? வயசாகல எனக்கு. என்ன செய்ய சொல்ற நீ? ஏதோ செய். ஒண்ணு உங்க அம்மா பாத்துக்க ஒரு ஆள் போடு, இல்ல உன் பொண்டாட்டிய ராத்திரி அந்த ரூம்ல படுக்க சொல்லு. சொல்லிட்டல்ல, விடு, நான் பாத்துக்கிறேன். மச்சேந்திரன் அவள் பக்கம் திரும்பினான். இன்னிலிருந்து நீ அம்மாவோட படுத்துக்க. 6 மணிக்கு ஒரு வாட்டி பெட் பேன் வச்சிரு. காத்தியாயனி ஆடி போனாள். இதற்காகவா இவன் தன்னை திருமணம் செய்து அழைத்து வந்தான்? அழுகை வந்தது. 8 மணிக்கு அவன் குளித்து விட்டு டிஃபன் சாப்பிட வந்தான். மாமனார் கடைக்கு போயிருக்க காத்தியாயினி சின்ன குரலில் அவனிடம் பேசினாள். ராத்திரி நான் எப்படி உங்களை விட்டுட்டு அவங்களோட? ஏன், என்னங்க இப்படி கேக்குறீங்க? நமக்கு கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள தனியா படுனா? உனக்கு மட்டும்தான் தனிமையா? எனக்கு இல்ல, நானே கம்முன்னு இருக்கனா? அதான் எதுக்குன்னு கேக்குறேன். பகல் முச்சூடும் அம்மாவை நான் தான் பாத்துக்கிறேன். ராத்திரி உங்க அப்பா செய்யலாம்ல. புதுசா கல்யாணமானவங்கன்னு கொஞ்சமாச்சும் கரிசனம் இருக்க வேணாமா பெரியவங்களுக்கு? அவன் நிமிர்ந்து அவளை பார்த்து முறைத்தான். வந்து 2 நாள் ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு திமிரா பேசுற? இந்த வீட்டுல என்ன செய்யணும், ஏது செய்யணும் நீ யாருக்கும் சொல்லி தரவானா? நான் சொன்னபடி செய் போதும். அவன் கடுமையான குரலில் கூற அவள் விக்கித்து போனாள். நான் தப்பா எதுவும் சொல்லலைங்க. சரி, அப்பாவையும் சிரமப்படுத்தவானா? ஒரு ஆள் போட்டு பாத்துக்கிட்டா போச்சு. அந்த ஆளுக்கு சம்பளம் உங்க அப்பனா வந்து அவுத்து விடுவான்?
அவள் அயர்ந்து போனாள். கல்யாணமாகி 2 நாளில் அவன் இப்படி துளி கூட அன்பின்றி பேசுவான் என்பதை எதிர்பார்க்காதவள் அழுகையை அடக்க முடியாமல் தவித்தாள். கண்ணீர் பொங்கி வழிந்தது. இதுக்கா என்ன கல்யாணம் செஞ்சு கூட்டு வந்தீங்க? குரல் விம்ம கேட்டாள். ஆமா, அவன் அழுத்தமாக சொல்ல அதிர்ந்து போய் பார்த்தாள். இது நியாயமே இல்லைங்க. இந்த பாரு, சொன்னதை செய். என் பக்கத்துல படுத்து பொருள அலையாத. பொம்பளையா அடக்கமா இருக்க பாரு. அவள் கூசி போனாள். உடம்பெல்லாம் நெருப்பு அள்ளி கொட்டினது போல் எரிந்தது. அந்த எரிச்சலில் அவளது கனவெல்லாம் பொசுங்கி போயிற்று. 2 நாளில் புகுந்த வீடு நரகமாயிற்று. எத்தனை கஷ்டம் வேண்டுமானாலும் இருக்கட்டும். மனிதர்கள் சிரித்த முகத்துடன் அன்பு காட்டினால் அத்தனை கஷ்டத்தையும் எதிர்கொள்ள அவள் தயாராகவே இருக்கிறாள். ஆனால் அங்கே எவர் முகத்திலும் மருந்துக்கு கூட புன்னகை இல்லை. மலம் மூத்திரம் எடுத்து உடம்பை சுத்தப்படுத்தி உடை மாற்றி உண்ண கொடுத்து இத்தனை செய்தும் அன்பாய் ஒரு வார்த்தை பேசவில்லை மாமியார். பாவம், என்னால உனக்கு எத்தனை கஷ்டம் என்று ஒப்புக்கு கூட அவளை பாராட்டவில்லை. என்னமோ செய்ய வேண்டியது இவள் கடமை என்பது போல் கடுகடுவென்று இருக்கும் அவள் முகம். அதற்கு மேல் மாமனார், அவரை பார்த்தாலே வாயடைத்து போகும். அப்படி ஒரு கடுமையான உருவம். ஆனால் மச்சேந்திரனுக்கு இப்படி ஒரு முகம் இருக்கும் என்று முதலிரவில் சத்தியமாய் அவள் நினைக்கவில்லை. அந்த அளவுக்கு அவளிடம் அன்பை பொழிந்து அவளை ஆக்கிரமித்தவன் அதோடு அந்த அன்பை நிறுத்தி கொண்டு அந்த வீட்டுக்கு அவளை ஊதியமற்ற வேலைக்காரியாக்கி மலம் மூத்திரம் எடுக்க வைப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை அவள். புருஷனின் அன்பு இரவில் கிடைக்கும் என்றால் எவ்வளவு வேலை வேண்டுமானாலும் செய்ய தயார் அவள். ஆனால் அவன் அதற்கே அல்லவா தடை போடுகிறான். அந்த அன்பும் உறவும் தான் கஷ்டங்களை எதிர்கொள்ளும் பலத்தை அவளுக்கு அளிக்கும் என்பதை ஏன் மறந்து போனான்? இதை அவனுக்கு யார் எடுத்துச் சொல்வது? அவள் சோர்ந்து போனாள். அம்மா அப்பா இல்லை, சற்று பண கஷ்டம், அவ்வப்போது மிளகாய் போல் கோபம் காட்டும் அண்ணியின் குணம் என்பதை தவிர வேறு ஒரு கஷ்டமும் அண்ணன் வீட்டில் இல்லை. அங்கு நகைச்சுவை உணர்வு எல்லோரிடமும் உண்டு, அண்ணி உட்பட. சில நேரம் எதற்கு சிரிக்கிறோம் என்றே புரியாமல் ஆளாளுக்கு மாற்றி மாற்றி சிரிப்பார்கள். சிரமங்களையும் சிரிப்போடு ஏற்றதால் சுமப்பது அங்கு எளிதாக இருந்தது. இங்கே எவர் கண்களிலும் கருணை இல்லை, இதழ்களில் புன்னகை இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கைக்காகவா நான் காத்திருந்தேன்? குளக்கரை பிள்ளையாரை சுற்றி சுற்றி வந்தேன். உதட்டை கடித்து அழுகையை விழுங்கினாள். 9 மணிக்கு மச்சேந்திரன் அலுவலகம் புறப்பட்டு போனதும் மாமனாரும் வெளியில் கிளம்பினார். காஞ்சிபுரம் வரைக்கும் போறேன், ராத்திரிக்குள்ள வந்துருவேன். அவளை ஜாக்கிரதையா பாத்துக்க, மருந்து மாத்திரையை மறக்காம கொடு. அவள் முகத்தை கூட பார்க்காமல் சொல்லிவிட்டு போனார். அவர் போன பிறகு வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு துணி துவைக்க போனாள். மாமியாரின் துணிகள் வீச்ச நாற்றம் அடித்தது. எத்தனை டெட்டால் போட்டும் நாற்றம் போகவில்லை. அந்த நாற்றம் மூக்கில் நிரந்தரமாய் தங்கிவிட்டார் போல் இருந்தது. வீடு முழுக்கவே அது படிந்திருந்தது. சுத்தமாய் சாப்பிட பிடிக்கவில்லை. அழுகை வந்தது. கொளுத்திருந்த மாத்திரைக்கு மாமியார் இன்னும் 2 மணி நேரம் தூங்குவாள். காத்யாயினி படுக்கை அறைக்கு வந்தாள். ஓயாமல் செய்த வீட்டு வேலைகளில் உடம்பு வலித்தது. கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தால் படுக்கை அறை இருந்த கோலம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. எங்கு பார்த்தாலும் பத்திரிகைகள், துணிமணிகள், காலி சிகரெட் பெட்டிகள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திவிட்டு படுப்போம் என்று துணிகளை உதறி மடித்தாள். பீரோ அதற்கு மேல் அலங்கோலமாக இருந்தது. உள்ளே துணிமணிகள் குப்பையாய் அடைக்கப்பட்டிருந்தன. அவற்றை சரியாக மடித்து அடுக்கினால்தான் மற்றவற்றையும் வைக்கலாம் என்பதால் ஒவ்வொரு தட்டாய் வெளியில் எடுத்து போட்டு மடித்தாள். பாதி துணி கூட மடித்திருக்க மாட்டாள். மாமியார் அழைப்பது கேட்டது. அப்படியே போட்டுவிட்டு ஓடினாள். எங்க தொலைஞ்ச? எவ்வளவு நேரமா கத்துறேன், காது கேட்கல? நிஜமாவே கேட்கல அத்தை, என்ன வேணும் சொல்லுங்க. நீ வராததால அவசரத்துல அப்படியே யூரின் போயிட்டேன். வேற மேக்ஸி எடுத்து போட்டு விடு. துணி எல்லாம் இப்பதான் காய வச்சேன். வெளியில மேக்ஸி எதுவும் இல்ல, உள்ள ஏதாச்சும் இருக்குமா? இருக்கும் பாரு. காத்யாயினி அத்தையின் பீரோவை திறந்தவள் திகைத்தாள். பீரோ நிறைய விதவிதமாய் புடவைகள். அவற்றில் பாதி புதிதாக இருந்தன. 7-8 வருடமாய் படுக்கையில் கிடக்கும் ஒருத்தியிடம் இத்தனை புடவைகளா? வியந்தாள். புடவைகளை பார்த்தபடி மேக்ஸியை தேடினாள். புடவைகள் புதிதாய் இருப்பது இருக்கட்டும், இவையெல்லாம் மாமியாரின் வயதுக்கேற்ற புடவைகளாக தெரியவில்லையே. சின்ன வயது பெண்கள் கட்டுவது போல் அல்லவா இருக்கிறது என்று யோசித்தபடி மாமியாருக்கு உடை மாற்றி விட்டாள். இதை உடனே தோச்சு போட்டுரு. நனைந்த உடையை காட்டி மாமியார் சொல்ல அருவருப்பை முகத்தில் காட்டாமல் அதை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாள். 3 மணிக்கு மீண்டும் மச்சேந்திரனின் பீரோவை சுத்தம் செய்து துணிகளை அடுக்கி வைத்துவிட்டு அறையை பெருக்கினாள். கட்டிலுக்கு கீழே துடப்பத்தை போட்டு பெருக்க முயல எதுவோ தடுத்தது. குனிந்து பார்க்க உள்ளே பெரிய பெட்டி ஒன்று இருந்தது. அதை வெளியே இழுத்தாள். பூட்டப்பட்டிருக்காததால் திறந்து பார்த்தால் அது நிறைய புத்தகங்கள் இருந்தன. ஆங்கிலம், தமிழ் என்று தடித்தடியான இலக்கிய புத்தகங்கள், நாவல்கள். எல்லாவற்றிலும் சங்கரி சங்கரி என்று பெயர் எழுதியிருந்தது. யார் இந்த சங்கரி? உறவுக்காரியா? அவள் புத்தகங்கள் எதற்கு ஒரு பெட்டி நிறைய கட்டிலுக்கடியில் கிடக்கிறது? மச்சேந்திரன் தினசரி பேப்பர்கள் தவிர வேறு எதுவும் வாசிப்பதாய் தெரியவில்லை.
காத்யாயினி புத்தகங்களை ஒவ்வொன்றாய் வெளியில் எடுத்து புரட்டி பார்த்தால் 4-5 குட்டி கரப்புகள் வெளியேறி ஓடி பதுங்கின. புத்தகங்களுக்கு இடையில் சாம்பல் நிற டைரி ஒன்று தென்பட அதை எடுத்து பிரித்தாள். அதிலும் சங்கரி என்று எழுதியிருந்தது. முதல் பக்கத்தில் அபலை சங்கரியின் நாட்குறிப்புகள் என்று எழுதப்பட்டிருந்தது. யார் இந்த சங்கரி? புருவம் சுருங்க அடுத்த பக்கத்தை புரட்டினாள். 4 வரி படித்தவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். 1994 ஜூலை 20. இது ஒரு கருப்பு தினம் என்பது அன்று எனக்கு தெரியாது. அத்தகைய ஞான திருஷ்டி எதுவும் இல்லாததால் மிக சந்தோஷமாகவே மச்சேந்திரனுக்கு கழுத்து நீட்டினேன். படு விமர்சையாய் நடந்தது எங்கள் திருமணம். அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பெண் என்பதால் அப்பா பணத்தை பொருட்படுத்தாமல் வாரி இறைத்தார் எனலாம். 3 நாள் கல்யாணம், பெண் அழைப்பு, மாப்பிள்ளை அழைப்பு, கல்யாணம், ரிசப்ஷன், லைட் மியூசிக் என்று எல்லாமே அமர்க்கள ஏற்பாடுகள். சாப்பாட்டை பற்றி புகழாதவர்கள் இல்லை. அத்தனை வெரைட்டிகள், சாப்பிட வயிறில்லை என்று குறைப்பட்டுக் கொண்டார்கள். கணக்கு பார்த்தால் கண்டிப்பாக 10 லட்சமாகி இருக்கும் கல்யாண செலவு. அப்பாவின் கையிருப்பே மொத்தம் 17 லட்சமும் ஒரு வீடும் காரும் தான். இதில் 10 லட்சத்தை என் கல்யாணத்துக்கே செலவழித்திருந்தார் அவர். மீதி 7 லட்சம் அவர்களது வாழ்நாள் முழுவதற்கும் போதுமா என்று நான் கவலைப்பட அவர் சிரித்தார். எங்க 2 பேருக்கு என்ன செலவு? ஒரு பிடி சாதம், இத்தனோண்டு டிஃபன். இதுக்கு எவ்வளவு செலவாயிட போது? தவிர என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 7 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள இன்னும் 10 லட்சம் சம்பாதிப்பேன். கவலைப்படாத என்று சிரித்தார். அவர் முகத்தில் நான் கடைசியாக பார்த்த சிரிப்பு அது. புகுந்த வீட்டில் என்னை விட்டு புறப்பட்டவர் சின்ன குழந்தை மாதிரி அழுதார். வீடு சின்னதா இருக்கே மாப்பிள்ள, வேற நல்ல வீடா குடி போலாமே என்று அவரிடம் கேட்டார். போறனே, பெரிய வீடா பார்த்து வாங்கி கொடுங்க, இல்லைன்னா மாசம் மாசம் வாடகை நீங்க கட்டுறேன்னு சொல்லுங்க, போயிடுறோம். என் புருஷன் சொன்ன பதிலில் அப்பாவின் முகம் லேசாக சுருங்கியது. இப்படி ஒரு துடுக்கான பதிலை அவர் எதிர்பார்க்கவில்லை என்பது அவர் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது. அவரை சொல்லி குற்றமில்லை. தன் அந்தஸ்துக்கு ஏற்ற வகையில் இன்னும் நல்ல படிப்பும் பதவியிலும் இருக்கும் வரனைத்தான் அவர் எனக்கு தேடென்று தேடினார். 4 வருடமாய் எனக்கு வந்த ஜாதகங்கள் எத்தனை 100 தாண்டி இருக்குமோ. என் தோஷ ஜாதகத்தில் எல்லாம் அடிபட்டு போயிற்று. ஒன்றும் சேரவில்லை. காதலித்து மனம் செய்யும் சாமர்த்தியம் எனக்கு போராது. இத்தனைக்கும் என்னையும் ஒரு நல்லவன் மனமாற காதலித்தான். பலமுறை தனது காதலை கூறி என் காதலை யாசித்தான். நான் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. காதல் என்பது ஏற்படுத்திக் கொள்வதல்ல, தானாக ஏற்படுவது. எனக்கு அந்தவித எண்ணம் அவன் மீது ஏன் ஏற்படவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை படிப்பு என்று என் கவனம் முழுக்க அதன் மீதே இருந்து கல்வியை நான் காதலித்துக் கொண்டிருந்ததால் வேறு காதல் எதுவும் எனக்கு ஏற்படவில்லையோ என்னமோ. BA தமிழ் இலக்கியம், MA ஆங்கில இலக்கியம், டிப்ளமா இன் ஜேர்னலிசத்தில் MPhil என்று எனக்கு தோன்றியதையெல்லாம் படித்தேன். இன்னும் எவ்வளவு பட்டம் தான் வாங்க போற? இன்விடேஷன்ல எத்தனையும் போடணுமா? இடம் போதுமா? அப்பா கேலி செய்தாலும் அதில் கேலியை விட கவலைதான் அதிகமாக தெரியும். தன் ஒரே பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தர வேண்டுமே என்ற கவலை. எனக்கு அப்பா வரன் பார்க்க ஆரம்பித்த பிறகுதான் பல ஆண்களின் மனோபாவம் எனக்கு புரிந்தது. வெளிப்படையாய் பார்த்தால் பெண்களின் நாகரிகத்தையும் கல்வியையும் ஆதரிப்பவர்களாக தோன்றினாலும் தன் திருமணம் என்று வருகிற போது அவர்கள் தனக்கு வரவேண்டிய பெண்ணுக்கு சில எல்லைகளும் கட்டுப்பாடுகளும் விதித்து வைத்திருந்தார்கள். தன்னை விட அதிகம் படித்திருக்க கூடாது, தன்னை விட அதிகம் சம்பாதிக்கிறவளாய் இருக்கக்கூடாது, வெளி உலகத்தில் தன்னை விட செல்வாக்கு உள்ளவளாக இருக்கக்கூடாது, தன்னை மதிப்பவளாய், தனக்கு பின்னால் நிற்பவளாக, தனக்கு அடங்கி நடப்பவளாகத்தான் சொல்வதை செய்பவளாக இருக்க வேண்டும். இப்படி நிறைய விதிகள். நிறைய பேர் இந்த விதிகளை பிடித்துக் கொண்டு என்னை பெண் பார்த்து பயந்தார்கள். சிலர் தன்னை விட அதிகம் படித்திருக்கிறாளே என்று யோசித்து விலக, சிலர் என்னை விடவே அதிகம் படித்திருந்தாலும் என் அதிகபட்ச புத்தி கூர்மை கண்டு பயந்து ஒதுங்கினார்கள். பாதி வரன் ஜாதகம் சேராமல் தட்டியது என்றால் மீதி பாதி வரன்கள் மேற்கண்ட காரணங்களால் தட்டி போக அப்பா என் கல்யாணம் குறித்து பயப்பட ஆரம்பித்தார். அந்த பயம்தான் மச்சேந்திரன் விஷயத்தில் அதிகம் யோசிக்க விடாமல் சம்மதம் சொல்ல வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். மச்சேந்திரன் ஆள் பார்க்க பளிச்சென்று இருந்தான். குறைவாய் பேசினான். அரசாங்க வேலையில் இருந்தான். பதவி உயர்வுக்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறினான். ஒரே பிள்ளை, ஜாதகமும் நன்கு சேர்ந்திருந்தது. என் பட்டங்களும் அறிவும் கண்டு அஞ்சவில்லை. அப்படி அஞ்சாததற்கு காரணம் பெருந்தன்மையோ பரந்த மனமோ அல்ல என்பது அப்போது தெரியவில்லை. சர்வாதிகாரி எதை கண்டும் அஞ்சுவதில்லை என்பது பிறகுதான் புரிந்தது. பல ஜென்மங்கள் புண்ணியம் செய்திருந்தால் மிக நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்பார்கள். ஆனால் மிக மோசமான வாழ்க்கை எனக்கு கிடைத்ததற்கு எத்தனை ஜென்மங்கள் நான் பாவம் செய்திருக்க வேண்டும்? காத்யாயினி திகைப்போடு படிப்பதை நிறுத்தினாள். டைரியை மட்டும் வேறு ஒரு இடத்தில் பத்திரப்படுத்திவிட்டு பெட்டியை மூடி கட்டிலுக்கடியில் தள்ளினாள். வெளியில் வந்து மாமியாரின் அறையில் எட்டி பார்த்தாள். அவள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்க அப்பாடா என்றபடி மற்ற வேலைகளை அவசரமாக முடித்தாள். மனசு முழுக்க அதிர்ந்து போயிருந்தது. ஏற்கனவே திருமணமானவனா மச்சேந்திரன்?
அதை ஏன் மறைத்தான்? அந்த பெண் இப்போது எங்கே? தள்ளி வைத்து விட்டானா அல்லது விவாகரத்து செய்து விட்டானா? இந்த விஷயத்தை எல்லாம் ஏன் மூடி மறைத்தான்? இந்த பெண் எழுதியிருப்பது போல் இவன் மிக மோசமானவன் தானோ? அதான் பாக்குறனே. என் விஷயத்திலேயே இவனோட பேச்சும் செயலும் இந்த வீட்டு சூழலும் நல்லாவா இருக்கு? அந்த பெண் உண்மையைத்தான் எழுதி வைத்திருக்கிறாள். அது சரி, அவள் பிரிந்து சென்று விட்டாள் என்றால் ஏன் தன் புத்தக பெட்டியை எடுத்துச் செல்லவில்லை? மாமியார் பீரோவில் இருப்பது அவளது புடவைகள் தான் என்றால் அவற்றையும் ஏன் விட்டு சென்று விட்டாள்? ஒருவேளை இவற்றையெல்லாம் எடுத்துச் செல்ல அவர்கள் அனுமதிக்கவில்லையா? இவ்வளவு பகிரங்கமாக டைரி எழுதியிருக்கிறாள் என்றால் அவள் எழுதியிருப்பது மச்சேந்திரனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்திருந்தால் இந்நேரம் இந்த டைரியை அவன் எடுத்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அல்லது எரித்திருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் வெறும் புத்தக பெட்டியோடு அலட்சியமாக கட்டிலுக்கு அடியில் தள்ளி இருக்கிறான் என்றால் இந்த டைரி பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது என்பதற்காகத்தான் கடவுள் இத்தனை நாள் அவன் கண்ணில் காட்டாமல் மறைத்து வைத்திருந்தாரோ? காத்யாயினி அன்று முழுக்க அதிர்ச்சி மாறாமலேயே நடமாடினாள். உண்மைகளை மறைத்து மற்றொரு பெண்ணை தாய்க்கு பணிவிடை செய்வதற்காகவே கல்யாணம் செய்து அழைத்து வந்திருக்கிறான் என்றால் அவன் எப்பேற்பட்ட அயோக்கியனாக இருக்க வேண்டும்? அப்படி இரண்டாம் கல்யாணம் செய்யும் பெண்ணுக்கு உண்மை தெரிந்து ஓடிவிடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதலிரவில் மட்டும் அந்த அன்பும் அந்யோன்யமும் காட்டினானா? காத்தியாயனிக்கு அருவருப்பாய் இருந்தது. கற்பழிக்க விட்டு போட்டார் போல் ஆத்திரம் வந்தது. போயும் போயும் ஒரு அயோக்கியனிடமா என்று குமட்டியது. எந்த உறவுக்காக இத்தனை வருடம் எதிர்பார்த்து ஏங்கி காத்திருந்தாளோ அந்த உறவை திருமணமான ஒரே வாரத்தில் வெறுத்து விடுவோம் என அவள் கனவிலும் நினைத்ததில்லை. உடனடியாய் அண்ணனுக்கு இது பற்றி கடிதம் எழுத வேண்டும் என்று நினைத்தாள். கடிதம் எழுதி போடு என்று அண்ணன் 1 டஜன் கடித உரைகள் வாங்கி கொடுத்ததில் ஒன்றை எடுத்து உடனே எழுத ஆரம்பித்தாள். நடந்தவற்றை சுருக்கமாக எழுதி விலாசமும் எழுதி தெருக்கோடியில் இருந்த தபால் பெட்டிக்குள் போட்டுவிட்டு வேகமாய் வீட்டுக்கு வந்து ஆசுவாசமாய் மூச்சை இழுத்து விட்டாள். அதற்கடுத்த வாரம் அண்ணனிடம் இருந்து வந்த கடிதத்தை மாமனார் தான் போய் வாங்கினார். பதற்றத்துடன் அவரை பார்த்தவள் என்ன செய்வதென புரியாமல் திகைத்து நின்றாள். உனக்குத்தான் என்று அவர் கண்ணியமாக கடிதத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு போய்விடுவார் என்று நினைத்து ஏமாந்தாள். அவளுக்கு வந்திருக்கும் கடிதம் என்று தெரிந்தும் அவர் அதை பிரித்து படிக்க ஆரம்பித்தார். அவள் உடம்பு வெலவெலத்தது. ஏண்டா மச்சேந்திரா, சாப்பிட்டாச்சா நீ? எங்கேயோ போய்விட்டு இரவு வந்த மாமனார் பிள்ளையிடம் கேட்டார். ஏன் ஆயிடுச்சு? ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு, அதுதான் கேட்டேன். என்ன விஷயம்? வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு கடிதாசி வந்துச்சு, சுவாரஸ்யமா இருக்கு, படிக்கிறேன், கேக்குறியா? என்ன கடிதாசி? யாருக்கு வந்தது? நான் படிக்கிறேன், கேளு. அவர் கடிதத்தை பிரிக்க காத்யாயினி தேகம் நடுங்க தவிப்போடு பார்த்தாள். அண்ணன் என்ன எழுதியிருப்பாரோ, அது தெரிந்த பின் என்ன நடக்குமோ என்று கலங்கினாள். அன்புள்ள காத்யாயினி, உன் கடிதம் கிடைத்தது. எனக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இருந்தாலும் கழுத்தில் தாலி ஏறிய பின் யார்தான் என்ன செய்ய முடியும்? அனுசரித்து சென்று விடுவதுதான் இப்போதைக்கு நல்லது. உன் பிறந்த வீட்டு வசதி உனக்கு தெரிந்ததுதான். கஷ்டமோ நஷ்டமோ நீயே சமாளித்துக் கொள்ள பழகுவதுதான் உனக்கு நல்லது. இது ஒரு சின்ன பிரச்சனை தான். பெரிதாக்கி கொண்டு நீயும் கஷ்டப்பட்டு எனக்கும் கஷ்டம் தர மாட்டாய் என நம்புகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், புருஷன் மனதுக்கு ஏற்றபடி நடந்து கொள், பிரச்சனைகள் ஏற்படாது. இப்படிக்கு அண்ணன். மச்சேந்திரனின் முகம் கருத்தது. புருவம் நெறிய அவளை பார்த்தான். உங்க அண்ணனுக்கு என்னடி எழுதி போட்ட? கேக்குறேன்ல, நாங்க உன்னை கொடுமைப்படுத்துறோம்னு எழுதுனியா? அதெல்லாம் இல்ல, பின்ன என்னடி எழுதுன? இங்க நிறைய வேலைன்னு. ஏன் நீ பெரிய மகாராணியா? நகத்துல அழுக்குப்படாம வளர்ந்தவளா? இல்ல இந்த வீடு அரண்மனையா? நீ சொகுசா தின்னுட்டு தூங்க. அவன் கேட்டுக்கொண்டே பளார் என்று அவள் கன்னத்தில் அறைய நிலை குலைந்து போனாள் அவள். சங்கரியின் டைரியிலிருந்து. உங்களுக்கு புத்தகம் படிக்கிற வழக்கம் உண்டா? முதலிரவில் நான் மச்சேந்திரனிடம் கேட்ட முதல் கேள்வி இதுதான். ஏன் புத்தகம் படிச்சாதான் புத்திசாலின்னு ஒத்துக்குவியா? அதெல்லாம் இல்ல, படிப்பீங்களான்னு ஜஸ்ட் கேட்டேன். நாம ஒருத்தர் புரிஞ்சுக்க வேணாமா? புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? என்ன இப்படி கேக்குறீங்க? இந்த பாரு, பேசியே கழிக்க போறியா இந்த இரவை? அவன் என் புடவையை விருட்டென்று இழுக்க அந்த முரட்டுத்தனத்தை சற்றும் எதிர்பார்க்காத நான் முகம் சுளித்தபடி என் புடவையை பற்றி கொண்டு அவனை எரிச்சலுடன் பார்த்தேன். இந்த பாருங்க, கல்யாணம் நிச்சயம் ஆற வரைக்கும் நீங்க யாருன்னு கூட தெரியாது எனக்கு. என்னதான் புருஷன்னாலும் ராத்திரினாலும் கொஞ்சம் கண்ணியம் வேணும். நான் விபச்சாரி இல்ல, உடனே தயாராகிறதுக்கு. நான் கோபத்தோடு சொன்னதும் அவன் முறைத்தான். ஓஹோ, உன் கூட படுக்கிறதுக்கு கூட நான் தினமும் ஃபைல் அனுப்பி பெர்மிஷன் வாங்கணுமா? நாம ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். அதுக்கப்புறம் வச்சுக்குவோம் இது முடிஞ்சாதான் புரிஞ்சுக்கவே முடியும்னு நினைக்கிறேன் நானு. அவன் தன் பலாத்காரத்தை காட்ட ஆரம்பிக்க கிட்டத்தட்ட ஒரு கற்பழிப்பு தான் அங்கு நடந்தது. அவன் தாலி கட்டிய புருஷனாக தெரியவில்லை, நாளாந்தர காமுகனாக மட்டுமே இருந்தான். எத்தனை முறை குளித்தும் அந்த அருவருப்பு மாறவில்லை.
ஆண் என்ற அகங்காரம் அவனுக்குள் மண்டி கிடந்தது. அப்பா தப்பான ஒருவரை எனக்கு தேர்ந்தெடுத்து விட்டார் என்று புரிந்தது. அப்பாவிடம் எல்லாவற்றையும் சொல்லவும் முடியாது. அப்பா ஆடி போய்விடுவார். எனக்கு முன்னால் இருக்கும் பிரச்சனையை அவரிடம் சொல்லாமலே சமாளிப்பதுதான் நல்லது. மச்சேந்திரனுக்குள் கண்டிப்பாக ஒரு நல்லவனும் இருப்பான். அவனை வெளியில் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். முதல் நாள் இத்தனை மிருகத்தனமாக நடந்து கொண்டவனை மறுநாள் காலையில் பார்த்ததும் வியந்தே போனேன். நெற்றி நிறைய திருநீறு பூசி நடுவே குங்குமம் வைத்து சிவப்பழமாய் அமர்ந்து மற்றவர்களோடு பேசிக் கொண்டிருந்தான். காவி அணிந்த புலி மாதிரி தெரிந்தான் என் கண்ணுக்கு. அவனிடம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை மணியடித்தது எனக்குள். பகல் கரைய கரைய ஒருவித திகில் படர்ந்தது. ஏமா சங்கரி, இங்க வா, ஒரு நிமிஷம், மாமியார் அழைத்தாள். என்னட்ட? நான் கேள்விப்பட்டது நிஜமா? என்ன, நிறைய ஆம்பளைங்களோட பேசுவியாமே நீ? அப்படியா? புரியல. பேசினா என்ன தப்பு? எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. காலையில இருந்து 7-8 பேர் போன் பண்ணி உன்னை கேட்டாச்சு. எல்லாம் ஆம்பளைங்க. யாருப்பான்னு கேட்டா எல்லாரும் தெரிஞ்சவங்க கூப்பிட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இது குடுத்தனம் பண்ற வீடா இல்ல கூத்தாடி வீடா? என் பிள்ளைக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னே போடுவான். கல்யாணத்துக்கு முந்தி நீ எப்படி இருந்தியோ இன்னியாச்சும் ஒழுங்கா குடும்ப பொம்பளையா இருக்க பாரு. ஷட் அப். நான் ஆத்திரத்தோடு கத்த மாமியார் திடுக்கிட்டு போய் பார்த்தாள். இந்த மாதிரி எல்லாம் அசிங்கமா என்கிட்ட யாரும் பேசினதில்ல. முதல்ல நாகரீகமா பேச கத்துக்கங்க. நான் சின்ன குழந்தை இல்ல. நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்துதான் எங்க அப்பா என்ன வளர்த்திருக்கிறாரு. இனிமே இப்படி எல்லாம் பேசுறத நீங்க நிறுத்துங்க முதல்ல. நான் பொறுக்க முடியாத ஆத்திரத்தோடு பேச மாமியார் அதிர்ச்சியோடு என்னை பார்த்தாள். நான் நினைத்தது போலவே அன்று மாலை மச்சேந்திரன் வீடு திரும்பியதும் கிளைமேக்ஸ் காட்சி ஆரம்பமாயிற்று. ஆனால் நான் நினைத்ததற்கு மாறாக நடந்தது. மச்சேந்திரன் அம்மாவை முறைத்து பார்த்தான். உனக்கு அறிவு இருக்கா என்று கத்தினான். என்னடா, இனி என் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசின நான் பொல்லாதவன் ஆயிடுவேன், சொல்லிட்டேன். நல்லா இருக்குடா நீ பேசுறது. நிமிஷத்துக்கு 4 போன் வருது. தடி தடியா ஆம்பளை குரல். ஏன் பொம்பளைங்களோட சிநேகிதம் வச்சுக்க முடியாதாம்மா அவளுக்கு? இதை கேட்டா நான் பொல்லாதவ அப்படித்தானே? இந்த பாரு, அதை பத்தி நானே கவலைப்படல. உனக்கு என்ன வந்துச்சு? நீ யார் கேட்க? நான் யாரா? இது என் வீடுடா. என் வீட்டுல தப்பு நடந்துச்சுன்னா நான் கேட்கத்தான் கேட்பேன். ஓஹோ, சந்தடி சாக்குல இது உன் வீடுன்னு சொல்லாம சொல்லி காட்டுறியாக்கும். காட்டாம பின்ன? என் வீட்டுல இருக்கணும்னா நான் சொல்றபடி கேட்கறவங்களா இருக்கணும். கேக்காட்டி வெளியே போ. அவன் அம்மாவை வெறித்து பார்த்தான். போடா, யார மிரட்டுற? தாராளமா போய்க்க. அதுக்குத்தானே புருஷனும் பொண்டாட்டியுமா நாடகம் ஆடுறீங்க. சண்டைய ஆரம்பிச்சது நீ, பழி எனக்கா? பரவாயில்லம்மா. இந்த பாரு, பல்ட்டி அடிக்காத. வெளியே போற வழிய பாருடா. ஏன் பயமா இருக்குதாக்கும்? எனக்கு என்ன பயம்? இந்தா சங்கரி, கிளம்பு. நம்ம சாமான் சட்டை எடுத்து வை, வண்டி கொண்டாரன். எங்க போறோம்? ஏன் உங்க அப்பா வீடு இல்ல? எங்க வீட்டுக்கா? நான் அதிர்ச்சியோடு கேட்க அவன் போய்விட்டான். அரை மணியில் டெம்போ வந்தது. அப்பா எனக்கு கொடுத்திருந்த சாமான்கள் வண்டியில் ஏற்றப்பட்டன. நாங்களும் அதிலேயே ஏறிக்கொண்டோம். திடீர்னு அப்பா வீட்டுக்கு போய் நிக்கிறது சரியில்லைங்க. அவரு நம்மளை பத்தி என்ன நினைச்சுப்பாரு? அவ்வளவு பயம் இருக்கிறவ அம்மாவுக்கு அடங்கி போயிருக்கணும். முகத்துக்கு எதிர கை நீட்டி பேசியிருக்க கூடாது. உங்க அம்மா அசிங்கமா பேசினா பொறுத்துக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? அதான் கிளம்பிட்டேன். உன்னை அசிங்கமா பேசாத வீட்டுக்கு போயிடலாம். உங்க அப்பா வீட்டுல யாரும் உன்னை தப்பா பேச மாட்டாங்கல்ல. எத்தனை ஆம்பளைங்களோட வேணா நீ பேசலாம், பழகலாம், வெளியே சுத்தலாம். யார் கேட்க போறாங்க? நான் திகைத்து போனேன். அவன் எனக்கு வக்காலத்து வாங்குகிறானா அல்லது குத்தி காட்டுகிறானா? எதற்கும் அப்பா வீட்டுக்கு என்னை அழைத்து செல்கிறான். அவன் நோக்கம் என்ன? எதுவும் புரியாமல் பலியாடு மாதிரி அவனோடு சென்றேன். அந்த ராத்திரியில் அப்பாவும் அம்மாவும் எங்களை எதிர்பார்க்கவில்லை. டெம்போவையும் எங்களையும் குழப்பத்தோடு பார்த்தார்கள். தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. சொல்லாம கொள்ளாம உங்க வீட்டுக்கு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டு போச்சு. எங்க அம்மா இவளை கொஞ்சம் அசிங்கமா பேசிட்டாங்க. எனக்கு பொறுக்கல. நான் அவங்கள திட்ட கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு. என்னை வெளியே போடான்னுட்டாங்க. என் ரோஷம் என்னை உடனே புறப்பட வச்சிருச்சு. நீங்க எங்களை ஒத்துப்பீங்கன்ற நம்பிக்கையில சாமான்களை தூக்கிட்டு இங்க வந்துட்டோம். உங்களுக்கு தொந்தரவா இருந்தா சொல்லுங்க, நாங்க போயிடுறோம். அட ஏன்பா, நான் ஏன் போக சொல்ல போறேன்? வீடு பாக்குற வரைக்கும் தாராளமா நீங்க இங்கே இருந்துக்குங்க. சங்கரி, போமா, மாப்பிள்ளை உள்ள கூட்டு போய் சாப்பாடு போடு. நான் சாமான்களை இறக்கி வண்டி அனுப்பிட்டு வரேன். அப்பா பாவம், அவருக்கு வேறு வழி இல்லை. பெற்றவராயிற்றே, சுமைகளை ஏற்றுக்கொண்டார். எந்த ஒரு ஆணும் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்க விரும்ப மாட்டான். ஒருவேளை மாமனார் வீடு தன்னை மதித்து நடத்தினால் அதற்கு சம்மதிக்க கூடும். மச்சேந்திரன் விஷயத்தில் எல்லாம் நேர்மாறாக இருந்தது. வெட்கமின்றி அவன் அந்த வீட்டில் மாப்பிள்ளை உரிமை கொண்டாடினான். அப்பாவை அடிக்கடி முகம் சுளிக்க வைத்தான். மாப்பிள்ளை என்று பந்தாவாக அந்த வீட்டில் வேளா வேளைக்கு சாப்பிட்டானே தவிர தன் சம்பளத்தில் ஒற்றை காசு கூட அவன் எங்கள் செலவுக்கு அப்பாவிடம் கொடுக்கவில்லை. என்னை வருத்தப்படுத்த கூடாது என்ற அப்பாவும் எதுவும் கேட்காமல் முகத்தை காட்டாமல் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டார்.
ஆனால் என்னால் பொறுக்க முடியவில்லை. ஒரு நாள் அவனிடம் கேட்டுவிட்டேன், எப்போ நீங்க வீடு பார்க்க போறீங்க? ஏன்? என்ன கேள்வி இது? எத்தனை நாள் அப்பா வீட்டுல இருப்போம்? 2 பேரும் சம்பாதிக்கிறோம். தனியா வீடு பார்த்துக்கிட்டு போறது தானே நமக்கு மரியாதை. ஏன் போ சொல்லி உங்க அப்பா ஏதாவது சொன்னானா? மரியாதையா பேசுங்க. ஏதோ அவசரத்துக்கு இங்க வந்தோம், அதுக்காக இங்கேயே தங்கிட முடியுமா? உங்களால முடியாட்டி சொல்லுங்க, நானே ஒரு வீடு பாக்குறேன். உங்க அப்பா அம்மாவுக்கு நீ ஒரே பொண்ணு தானே. அவங்க தள்ளாத காலத்துல நாம தானே அவங்கள பாத்துக்க போறோம். இத இப்போல இருந்தே செஞ்சுட்டு போறது இதுதான் பாத்துக்கிற லட்சணமா? என்ன சொல்ற? வந்து 6 மாசம் ஆகுது. இது வரைக்கும் நம்ம செலவுக்குன்னு சல்லி காசு அப்பாட்ட கொடுத்துருப்பீங்களா? அதான் நீ குடுக்குறிய பத்தாதா? நான் எங்க கொடுத்தேன்? நான் கொடுத்தா அப்பா வாங்கிடுவாரா? நீங்க கொடுத்தா அதுக்கு நமக்கு மரியாதை. என்கிட்ட வாங்க மாட்டார் அவரு. அடுத்த மாசத்துல இருந்து சம்பளத்தை அவர்கிட்ட கொடுங்க, இல்லாட்டி மரியாதை போயிரும். அப்படி கொடுக்க இஷ்டம் இல்லையா, கௌரவமா வெளியே போயிடணும். அவன் என்னை முறைத்து பார்த்தான். எல்லாத்துக்கும் சம உரிமை பேசுவீங்களே பொம்பளைங்கள்லாம். நான் கேக்குறேன், பொண்ணுங்க புருஷன் வீட்டுக்கு வரா மாதிரி புருஷன் பொண்ணு வீட்டுல வந்து இருக்கக்கூடாதா? ஏன் இதை அசிங்கங்கிறீங்க? அதுக்கு வேற மாதிரி கல்யாணம் பண்ணிருக்கணும். எப்படி? நான் உங்க கழுத்துல தாலி கட்டியிருக்கணும், சீர்வரிசைய உங்க அப்பா அம்மா கொடுத்து அனுப்பியிருக்கணும். நான் இவ்வளவு கேவலமாக பேசியும் அவன் ரோஷமின்றி சிரித்தான். உண்மையிலேயே ரோஷம் வரவில்லையா அல்லது ரோஷம் இல்லாதது போல் நடித்தானா தெரியவில்லை. நல்லா பேசுற என்று சிரித்தவன் முகம் சட்டென்று சீரியஸ் ஆயிற்று. நான் இங்க தாண்டி இருப்பேன், பிடிக்காட்டி உங்க அப்பா அம்மாவை வெளியே போ சொல்லு. அடிக்குரலில் அவன் சொன்னதும் அதிர்ந்து போனேன் நான். அவனை சுட்டெரித்து விடுவது போல் பார்த்தேன். உடம்பு வலித்தது, அடிவயிற்றை குமட்டியது. ஏன் இந்த அசதி என புரியவில்லை. தூங்கிக் கொண்டே இருக்கலாம் போல தோன்றியது. அதிலும் விடியற்கால தூக்கம் படாத பாடுபடுத்தியது. காத்தியாயினி கண்ணை திறக்க முடியாமல் கிடந்தாள். ஏய் காத்தி, எருமையாட்ட என்ன தூக்கம்? எந்திரிச்சு வேலையை பாரு. மச்சேந்திரன் அவளை உலுக்கி உட்கார வைத்தான். முடியலிங்க. முடியாம என்ன? போய் அம்மாவை கவனி. நெஜமா முடியலிங்க. முடியுதோ முடியலையோ, போய் வேலையை பாரு. அவன் அவளை எழுப்பி தள்ளி விட்டான். மாமியாரின் அறையிலிருந்து வந்த வீச்ச நாற்றத்தில் குமட்டி கொண்டு வர பாத்ரூம் பக்கம் ஓடி போய் வாந்தி எடுத்தாள். அதற்கு பிறகு அன்று பலமுறை வாந்தி எடுத்த பிறகுதான் அவளுக்கு உரைத்தது அது கர்ப்ப வாந்தி என்று. உன் பொண்டாட்டி குளிக்கல போல அன்று மாலையே மாமியார் அவனிடம் சொல்லிவிட்டாள். அவன் முகம் மாறியது. அவளிடம் வந்தான். புறப்படு என்றான். எங்க? டாக்டர்கிட்ட. பரவாயில்லையே, இந்த அளவுக்காவது அக்கறை இருக்கே என்று நினைத்தவளாக அவள் கிளம்பி சென்றாள். போன பிறகுதான் தெரிந்தது அவன் கர்ப்பத்தை கலைக்க அழைத்து சென்றான் என்பது. அதிர்ந்து போனாள் அவள். பைத்தியமா உங்களுக்கு? நான் எதுக்கு இதை கலைக்கணும்? எனக்கு குழந்தை வேணாம். அப்புறம் எதுக்கு கல்யாணம் கட்டிக்கிட்டீங்க? என்ன என் கூட எதுக்கு படுத்தீங்க? பேசாதடி நாயே, பேசுனா கொன்னுடுவேன். உன்னை கட்டிக்கிட்டது எனக்கு குழந்தை பெத்து கொடுக்க இல்ல, எங்க அம்மாவை கவனிச்சுக்க. நான் தொடாட்டி நீ கண்ணி கழியாம ஓடிடுவல்ல, அதுக்குத்தான் உன்னை கெடுத்து ஓட முடியாம வீட்டோட வச்சிருக்கேன். மத்தபடி இவ பெரிய அழகி, நான் மயங்கி மடியில புரள. தூத்தெரி, நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஒன்ன மாதிரி மிருகத்தோட குழந்தைய சுமக்கிறது கூட மகா பாவம். அதை விட அதை கலைச்சிடுறது மேல். அவன் முகத்தில் காரி துப்பிவிட்டு கர்ப்பம் கலைத்து கொள்ள உள்ளே சென்றாள் அவள். எப்படியோ காரியமானால் சரி என்று அவன் முகத்தை துடைத்து கொண்டு உட்கார்ந்தான். ஒரு நாள் தான் ஓய்வு. அடுத்த நாளே அடுக்கலையில் நிறுத்தப்பட்டாள். அழுகையை அடக்கி மிருகங்களுக்கு சமைத்து போட்டாள். படிப்பும் உத்தியோகமும் இருந்தும் கூட அந்த சங்கரி இவர்களிடம் படாத பாடு பட்டிருக்கிறாள் என்றால் தான் எந்த மூலை என தோன்றியது. ஆனால் அந்த சங்கரி இப்படி அவனை சகித்துக் கொண்டிருந்தாள் என்பதுதான் ஆச்சரியமாக இருந்தது. எப்போது ஓய்வு கிடைக்கும் என்று காத்திருந்து மாமனார் வழக்கம் போல வெளியில் சென்றதும் படுக்கையறைக்கு வந்து மறைத்து வைத்திருந்த டைரியை எடுத்து விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து படித்தாள். நாளுக்கு நாள் மச்சேந்திரனின் அட்டகாசம் அதிகரித்தது. அப்பாவின் எதிரிலேயே மரியாதையின்றி நடந்து கொண்டான். உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி தரக்குறைவா நடந்துக்கிறீங்க? நல்லவனா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? ஆத்திரத்துடன் கேட்டேன் நான். பொண்டாட்டி பல ஆண்களோட பழகி ஊர் சுத்திட்டு வந்தா புருஷன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? புரியுதா என் சிக்கல் உனக்கு? அப்பாவின் எதிரிலேயே அவன் இப்படி கேட்க அப்பா அதிர்ந்து போனார். இப்படி ஒரு குணம் கெட்டவனுக்கா பெண்ணை கொடுத்து விட்டோம் என்று அவன் முகம் துடித்தது. ஆமாங்க, நான் 10 பேரோட சுத்திட்டு தான் வரேன், இப்ப என்னங்கிறீங்க? சங்கரி, அப்பா பதறினார். அம்மா வாயில் துணியை வைத்து அழுதாள். பாத்தீங்கல்ல மாமா, எவ்வளவு துணிச்சலா ஒத்துக்கிறா பாருங்க. இதனாலதான் எங்க அம்மா வீட்டை விட்டு போடான்னாங்க. இவளாலதானே எனக்கு இந்த நிலைமை. மறுபடியும் நாங்க போனா எப்படி உள்ள ஏத்துக்குவாங்க? இவளை கட்டிக்கிட்ட தோஷத்துக்கு என்ன நடு வீதியில நிக்க சொல்றீங்களா? நான் ஒரு வெக்கங்கிட்ட ஆம்பளை. இவ கூத்தடிச்சிட்டு வந்தாலும் இவளோட குடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேண்டான்னா சொல்லுங்க, விவாகரத்து பண்ணிக்குவோம். நல்ல குடும்ப பொண்ணா பார்த்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டோட அவளை வச்சுக்கிட்டு சந்தோஷமா குடுத்தனம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த கூத்தாடியோட கஷ்டப்படுறீங்க? நான் நிகத்தாளமாக சொல்ல இதை எதிர்பார்க்காதவன் போல் மச்சேந்திரன் முகம் கருத்து போயிற்று.
அவன் போட்ட திட்டத்தை எல்லாம் நான் உடைத்து நொறுக்கி விட்டார் போல் இருண்டு போனது. இன்னும் சற்று நேரத்தில் அவன் முகத்திரை கிழிந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்பட்டு விடும் என்று நான் நினைத்த நேரத்தில் அப்பா குறுக்கிட்டார். சங்கரி, என்ன பேசுற நீ? இதுக்கா நான் கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்? பின் என்னப்பா, நீ பேசாம இரு. மாப்பிள, நீங்க உள்ள போங்க. அவ ஏதோ படபடப்புல பேசுறா. நீங்க எங்கேயும் போக வேணாம், இங்கே இருங்க. இது உங்க வீடு. ஆனா உங்க அம்மா சொல்றாங்க, நீங்களும் என் பொண்ண தப்பா பேசாதீங்க. அவளுக்கு நண்பர்கள் உண்டு, ஆனா அதெல்லாம் பரிசுத்தமான நட்பு மட்டும்தான். இனிமேலாவது அவளை புரிஞ்சுக்கிட்டு அவளோட சந்தோஷமா இருங்க. என் பொண்ணு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதுக்காக எதுவும் செய்ய நாங்க தயாரா இருக்கோம். நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க? எதுவும் செய்வீங்களா? நிச்சயமா. இவ்வளோ தூரம் உங்க பொண்ணு பேசினப்புறமும் உங்களுக்காக வேணா நான் அவளை மன்னிக்கிறேன். நீங்க இங்க இருக்கிற துணிச்சல்ல தானே அவ எடுத்தெறிஞ்சு பேசுறா. அதனால நீங்க இங்க இருந்து போயிடுங்க. அவர் ஏன் போனோம்? இது அவர் வீடு. நீங்க தான் இங்க வந்து ஒண்டி இருக்கிறீங்க. அவரை போச்சுல, நீங்க யாரு? சங்கரி, நீ நிறுத்த மாட்ட? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. சரி மாப்பிள, நாங்க போயிடுறோம், போதுமா? அவரோட நானும் போவேன். எங்க கூட நீ புறப்பட்டா நாங்க ஒரேடியா போயிடுவோம், எதையாவது குடிச்சிட்டு. இவரோட நான் எப்படிப்பா? சத்தியம் பண்ணி கொடு. என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதா சத்தியம் பண்ணு. என் பொண்ணு விவாகரத்து பண்ணிக்க கூடாது. நம்ம வீட்டு விஷயம் ஊர்வாய்க்கு அவலாயிடக்கூடாது. பொறுமையா இருந்து பிரச்சனைகளை ஜெயிப்பேன்னு சத்தியம் பண்ணு. அப்பா கை நீட்டினார். நான் மறுத்தால் எதற்கும் துணிவார் என உணர்த்தியது அவர் கண்கள். இந்த கயவனுக்காக அவரை இழக்க நான் தயாராக இல்லை. நான் அவரது நீட்டிய கரத்தில் என் கரத்தை வைத்தேன். இது நிஜமா நாடகமா? அப்பாவிடம் கேட்டான் மச்சேந்திரன். நிஜம்தான் மாப்ள. என் பொண்ணு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கா. நீங்க சொல்றபடி நீ அவன் நடந்துப்பா. எப்படி நம்புறது? எப்படி நம்ப வைக்கணுங்கிறீங்க? வீட்டை என் பேருக்கு எழுதி வைங்க. அப்பத்தான் இவ என் பிடியில இருப்பா. அப்பா வேணாம்ப்பா, இது பக்கா பிளாக்மெயில். என்னால் இதுக்கு ஒத்துக்க முடியாது. உங்க இஷ்டப்படி செய்யறேன் மாப்ள. அப்பா, நீங்க எனக்கு நல்லது செய்றீங்களா இல்ல என்ன புதக்குழியில தள்ளுறீங்களா? வேணாம்ப்பா. சேர்ந்து இருக்கிறதுல இல்ல கௌரவம். போலியா சேர்ந்து வாழறதை விட கண்ணியமா பிரிஞ்சு நிம்மதியா இருக்கிறது அதை விட கௌரவம்ப்பா. அப்பா எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. குடும்ப கௌரவமும் பாசமும் அவர் கண்ணை மறைத்து அறிவை மழுங்கடித்து விட்டது. நான் வாழ வேண்டும் என நினைத்து நான் வீழ்வதற்கு தளம் அமைத்துக் கொண்டிருந்தார் அவர். பெற்றவர்களின் அதிகப்படி பாசம்தான் குழந்தைகளை அழிக்கும் என்பதற்கு என் வாழ்க்கைதான் மிகச்சிறந்த உதாரணம். ஒரு நிறைந்த நாளில் வீடு மச்சேந்திரன் பெயருக்கு மாற்றி எழுதப்பட்டது. அப்பாவும் அம்மாவும் வீட்டை விட்டு செல்வதை எதிர்க்கவும் தடுக்கவும் இயலாமல் கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கத்தான் என்னால் முடிந்தது. சுபாவத்தில் நான் கோழை அல்ல, அநியாயங்களை தட்டி கேட்பவள்தான். ஆனாலும் என் வாழ்க்கை படகு மட்டும் எப்படி என் கையை மீறி கோணல் மாணலாய் செல்கிறது என்று எனக்கு புரியவில்லை. என் அறிவுக்கோ அழகுக்கோ அந்தஸ்துக்கோ எந்த வகையிலும் பொருத்தமில்லாத ஒருவன் விதி வலிமையால் சுலபத்தில் என் வாழ்வில் நுழைந்து கண்ணிமைப்பதற்குள் என் குடும்பத்தையே புரட்டி போட்டுவிட்ட கொடுமை கனவா நனவா என்று கூட புரியவில்லை. என் அனுமதியின்றி என் கை மீறி எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. நான் எதற்காக யாருக்காக இந்த கயவனை சகித்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் புரியவில்லை. எல்லாமே எனக்கு குழப்பமாய் விசித்திரமாக இருந்தது. நீ வேலைக்கு போனது போதும், வீட்லே இரு என்றான் ஒரு நாள். ஏன்? கேள்வி கேட்ட கொன்னுடுவேன். என்னால வேலையை விட முடியாது, நான் தீர்மானமாக சொன்னேன். குடும்ப கௌரவம் முக்கியம் தானே உங்க அப்பா அந்த வீட்டை விட்டுட்டு போனான். அதே மாதிரி எனக்கும் இருக்கு குடும்ப கௌரவம். தினம் 10 ஆம்பளைங்களோட பேசி சிரிச்சு ஊரை சுத்திட்டு வரியே, என் கௌரவம் என்ன ஆறுது? அப்படி ஒண்ணு இருந்தா எங்க அப்பாவோட வியர்வையில கட்டின அந்த வீட்டை எழுதி வாங்கிட்டு அவரையே விரட்டுவீங்களா? உன்ன மாதிரி ஒரு சிறுக்கிய கட்டிட்டாழ உங்க அப்பா சீதனம் கொடுத்துதானே ஆகணும். அப்படின்னா உங்க அப்பா கிட்டையும் சீதனம் தர சொல்லுங்க. உங்கள மாதிரி ஒரு சாடிஸ்ட கல்யாணம் பண்ணிட்டு நான் அழறேன்ல. என்னடி சொன்ன? அவன் கையை ஓங்கி கொண்டு வர நான் கப்பென்று அவன் கையை பிடித்து பலமாக முறுக்கினேன். எங்க அப்பாவுக்கு தான் நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். உனக்கு எந்த சத்தியமும் பண்ணி கொடுக்கல, புரிஞ்சுதா? ஒழுங்கா எனக்கு புருஷனா இருக்கா முடிஞ்சா இரு, இல்லைன்னா வீட்டை விட்டே போயிடு. நீ போனா பாயசம் வச்சு சாப்பிடுவேன். என்ன சொல்ற? அடிக்குரலில் நான் கேட்க அவன் கண்களில் ஒருவித கலக்கம் தோன்றி விலகியது. சேர்ந்து வாழ வேண்டும் என்ற நிர்பந்தம் இருந்தால்தான் அவன் தரும் துன்பங்களுக்கும் சுமத்தும் பழிகளுக்கும் கவலைப்பட வேண்டும், அஞ்சி நடுங்க வேண்டும். அப்படி எந்த நிர்பந்தமும் எனக்கு இல்லை. நீ பிரிந்து செல்வதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்பதை நான் தெளிவாக அவனுக்கு உணர்த்திய பின் பயம் அவனை பற்றி கொண்டது. என்னால் அவனுக்கு இன்னும் என்னென்ன ஆதாயம் கிடைக்கும் என்று கணக்கு போட்டு வைத்திருந்தானோ அவை கிடைக்கும் வரை என்னை அனுசரித்துதானே செல்ல வேண்டும். அவன் அப்போதைக்கு அடங்கி போனான். எனக்கும் அவனுக்கும் என்ன விரோதம், எங்களுக்கிடையில் என்ன பிரச்சனை என்றே புரியவில்லை. அவன் மட்டும் நல்லவனாக இருந்தால் கவிதையாய் அல்லவா இருந்திருக்கும் தாம்பத்தியம். காரணமின்றி மூர்க்கமும் வெறுப்பும் ஏன் காட்டுகிறான் இவன்? வாழ பிடிக்கவில்லை என்றால் விலகிச் செல்ல வேண்டியதுதானே. அதற்கும் மறுக்கிறான் என்றால் அவனை வக்ரம் பிடித்தவன்.
என்னை துன்பித்து இன்பம் காண்பவன் என்றுதானே சொல்ல வேண்டும். மொத்தத்தில் இந்த தாம்பத்திய வாழ்க்கை என் முன்னால் மிக பெரும் சிக்கலாய் விழுந்திருந்தது. இந்த சிக்கலில் இருந்து நான் விடுபடுவேனா, அல்லது இந்த சிக்கலில் கழுத்து நெறிப்பட்டு மறிப்பேனா? டைரியில் இதற்கு பிறகு பல பக்கங்கள் காலியாக இருந்தன. பிறகு மீண்டும் ஏதோ சில வரிகள் எழுதியிருந்தது. இன்று அப்பா என் அலுவலகத்துக்கு வந்திருந்தார். மிகவும் மனது ஒடிந்து போயிருந்தார். தான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டதாக கண் கலங்கினார். போட்டும், நீ வெளியில வந்துரு, விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புவோம், உன்னை துன்புறுத்தினதுக்காக போலீஸ் புகாரும் கொடுத்து அவனை கூண்டில் ஏத்தலாம், உன்னை நாங்க கைவிட மாட்டோம், வந்துரு என்று தைரியம் கொடுத்தார். இந்த துணிச்சல் அவருக்கு அப்பொழுதே இருந்திருந்தால் வீட்டை இழந்திருக்க வேண்டாமே என தெரிந்தது. இதை வெளிப்படையாக சொன்னால் அப்பா வருத்தப்படுவார் என்பதால் சொல்லவில்லை. சத்தியம் பெற்றவரே அதை உடைத்து எனக்கு விடுதலை அளித்து விட்டதால் நான் வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தேன். வீட்டுக்கு சென்று என் துணிமணிகளை எடுத்துக்கொண்டு மறுநாள் வந்து விடுவதாக அப்பாவிடம் சொன்னேன். மேற்கு மாம்பலம் லேக்வியூ ரோடில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 2வது மாடியில் இருப்பதாக கூறி அதன் விலாசத்தை கொடுத்தார் அப்பா. சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தேன். இதோடு டைரி முடிந்திருந்தது. சங்கரி இவனை விட்டுவிட்டு அப்பா வீட்டுக்கு போய் விவாகரத்து பெற்றுக்கொண்டு நிம்மதியாய் இருப்பாள் என்ற முடிவுக்கு வர முடியாமல் நிறைய விஷயங்கள் இடித்தன. தனது பொக்கிஷமாக நினைக்கும் புத்தக பெட்டியையும் தன் எண்ணங்களை எழுத்தாக்கி கொட்டியிருக்கும் டைரியையும் ஏன் விட்டுவிட்டு சென்று விட்டாள்? தவிர அவளது புடவைகள் தான் அத்தையின் பீரோவில் இருக்கிறது என்பது நிச்சயம். அவற்றை ஏன் எடுத்துச் செல்லவில்லை? ஒரு பொருளை கூட எடுத்துச் செல்ல விடாமல் அவளை விரட்டி விட்டானா மச்சேந்திரன்? அப்படியானால் சங்கரி தன் அப்பாவோடு இருப்பாளா? எப்படி இருப்பாள் அந்த சங்கரி? அவளை பார்க்க வேண்டும் போல் இருந்தது காத்தியாயனிக்கு. சென்னைக்கு வந்ததிலிருந்து வெளியில் எங்கேயும் அழைத்து சென்றதில்லை மச்சேந்திரன். மனைவியாய் நினைத்தால் தானே அழைத்து செல்வான். இந்த மேற்கு மாம்பலம் எங்கிருக்கிறதோ அதில் எங்கே இருக்கிறதோ அவளது விலாசம். நம்பிக்கையே இல்லை காத்தியாயனிக்கு அவளை சந்திக்க முடியும் என்று. மணி 4 அடித்தது. மாமியார் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள். மாடியில் காய போட்டிருந்த துணிகளை அவள் எழுந்திருப்பதற்குள் எடுத்து வந்து விடலாம் என நினைத்து டைரியை பத்திரப்படுத்திவிட்டு மாடிக்கு சென்றாள். ஒவ்வொரு துணியாய் எடுத்து அங்கேயே மடித்து ஒரு பக்கமாய் வைத்தாள். இவள் துணி மடிப்பதை அடுத்த வீட்டிலிருந்து யாரோ எட்டி எட்டி பார்க்க காத்தியாயனி அது யார் என்று பார்த்தாள். அடுத்த வீட்டு மாடியில் ஒரு வயதான பெண்மணி இவளை பார்த்து அசட்டு சிரிப்பு சிரித்தாள். காத்தியாயனி பதிலுக்கு சிரித்தாள். பேர் என்ன? காத்தியாயனி. நல்லா வச்சிருக்கானான்னு கேட்டேன். ஏன் கேக்குறீங்க? அந்த பெண்மணி ஒரு வினாடி தயக்கத்துக்கு பிறகு கிட்டே வந்தாள். இங்க வா. இவளையும் அருகில் அழைத்தாள். இந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கியா? ஏம்மா அப்படி கேக்குறீங்க? காரணமாத்தான் சொல்லு. இல்லம்மா, வேலைக்காரி மாதிரி தான் இருக்கேன். நினைச்சேன். என் புருஷனை பத்தி தெரியுமா உங்களுக்கு? தெரியாம என்ன, படு பாதகமாவன். இந்த வீடு கூட அவன்தில்ல, அந்த பொண்ணோட அப்பனை மிரட்டி எழுதி வாங்கிக்கிட்ட வீடு. உன் புருஷன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு தெரியுமா உனக்கு? கேள்விப்பட்டேன். அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? அப்படின்னா உனக்கு அந்த விஷயம் தெரியாதா? கடங்கார பைய அதை சொல்லலையா அவங்கிட்ட? என்ன விஷயம்? அந்த பொண்ணு இதே மாடியில இருந்தான் விழுந்து செத்து போனான். கடவுளே! காத்தியாயினி விரைத்து போனாள். உடம்பு கூப்பென வியர்த்தது. கால்கள் கிடுகிடுவென நடுங்கின. நிஜமாவா சொல்றீங்க என்றவள் குரல் குழறியது. இந்த தெருவுல யார்கிட்ட வேணா போய் கேளு, இதத்தான் சொல்லுவாங்க. பாவம் அந்த பொண்ணு ஒரு கொலகாரன்ட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு போய் சேர்ந்தா. தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க நான் சொல்றீங்க? தற்கொலைன்னு தான் தீர்மானிச்சாங்க. ஆனா என் பொண்ணும் சங்கரியும் நெருங்கின சிநேகிதிங்க. எங்களுக்கு அவளை நல்லா தெரியும். அவ தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு கோழை இல்ல. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றது இன்னைக்கு வரைக்கும் புரியாத புதிர். தானா தான் விழுந்தாளா, இல்ல அந்த படுவாவி தள்ளி விட்டானா? கடவுளுக்கு தான் வெளிச்சம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அந்த பாவிய கட்டிட்டு வந்திருக்கிற. மாடி பக்கம் உன்னை பார்த்ததும் பயந்து போயிட்டேன். எங்க நீயும் அவளாட்டம்னு. நல்ல காலம் துணி எடுக்க வந்தேன்னு புரிஞ்சதும் நிம்மதியாயிடுச்சு. அவங்க கிட்ட எதுக்கும் ஜாக்கிரதையாயிருமா. என்ன கஷ்டம் வந்தாலும் தைரியமா இரு. இத சொல்லத்தான் வந்தேன். வரட்டுமா? அம்மா ஒரு நிமிஷம். என்னம்மா? அந்த பொண்ணோட அப்பா அம்மா இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியுமே, என் பொண்ணுதான் அடிக்கடி போய் ஆறுதலா பேசிட்டு வருவா. எதுக்குமா கேட்டேன்? அவங்க கிட்ட ஒரு தடவை என்ன கூட்டு போ சொல்றீங்களா? நீயா? அந்த அம்மாள் ஒரு கணம் திகைத்தாள். உன் புருஷனுக்கு தெரிஞ்சா என்னாவும் தெரியுமா? தெரியாம தான் போக போறேன். என்ன ஆனாலும் சரி, எனக்கு அவங்கள பார்க்கணும். தயவு செஞ்சு உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்கம்மா. சொல்றேன். நாளைக்கு மாடிக்கு வா. என்னைக்கு எப்போன்னு தீர்மானம் பண்ணலாம். சீக்கிரம் போ, உன் புருஷன் வந்துட போறான். பாட்டி செல்ல காத்தியாயினி மடித்த துணிகளோடு கீழே வந்தாள். எங்க தொலைஞ்சு போன? மாமியார் அவஸ்தையில் கத்தினாள். துணி மடிச்சிட்டு வர. காத்தியாயினி பெட்பேன் வைத்துவிட்டு அத்தை புடவைகளை வைப்பதற்காக பீரோ வைத்திருந்தாள். சங்கரியின் புடவைகளை பரிதாபத்துடன் ஒரு முறை பார்த்தவள் என்ன தோன்றியதோ மாமியாரிடம் திரும்பினாள். ஏன் அத்தை எதுக்கு இவ்வளோ சேலை வச்சிருக்கீங்க? அதுவும் தவிர எல்லாம் சின்னவங்க சேலையாட்டம் தெரியுது. நீங்களோ எதுவும் கட்டுறதில்ல. எனக்கு தந்தா நானாவது கட்டிக்குவேன்ல.
முடியாது, பீரோவை சாத்திட்டு வேலையை பாரு. அத்தை அப்படி சொன்னாலும் காத்தியாயினி ஒரு புடவையை மறைத்து எடுத்துக்கொண்டுதான் வெளியில் வந்தாள். அன்றிரவு மச்சேந்திரன் படுக்கச் சென்றதும் அவன் பின்னால் சென்றாள். என்ன வேணும்? போய் அம்மாவோட படு. எனக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சுங்க. அவன் முறைக்க அவள் தொடர்ந்தாள். பின்ன காலையில இருந்து சமைக்கிறேன், துணி துவைக்கிறேன், பாத்திரம் கழுவுறேன், வீடு பெருக்கி துடைக்கிறேன். உங்க அம்மாவை சுத்தம் பண்ணி பெட் பேன் வச்சு எடுத்து ராத்திரி வரைக்கும் ஓயாத வேலை. நான் என்ன மனுஷியா மாடா? பொண்டாட்டிங்கிற பேரோட வீட்டோட சம்பளம் இல்லாத வேலைக்காரியா வச்சிருக்கிறீங்க. இந்த வேலையை அண்ணன் வீட்டுல செஞ்சுட்டு இருந்திருப்பேன். அவங்க எல்லாம் என்கிட்ட அன்பாவாச்சும் இருந்தாங்க. நான் அங்கேயே போயிடுறேன். வாழா வெட்டின்னு உலகம் சொன்னா சொல்லிட்டு போகுது, என்னை கொண்டு விட்டுருங்க. கண்டிப்பா கொண்டு விடுறேன், ஆனா இப்ப இல்ல. எங்க அம்மா மண்டையை போடட்டும், அப்புறம் ஒன்னு அனுப்பி வைக்கிறேன். அப்படின்னா அவங்கள பாத்துக்கத்தான் என் கழுத்துல தாலியை கட்டி கூட்டு வந்தீங்களா? ஆமா, இப்ப என்னங்கிற? சும்மா வந்து பாத்துக்கனா வருவியா நீ? வெக்கமா இல்ல? உங்க சுயநலத்துக்காக என்னோட வாழ்க்கையை நரகமாக்குறீங்களே, நியாயமா இது? இந்த பாரு, ஒழுங்கா இரு, சொல்லிட்டேன்ல, ஒழிச்சு கட்டிடுவேன். எப்படி? அவளை கட்டினீங்களே அது மாதிரியா? நாக்கு நுனிவரை துள்ளி கொண்டு வந்த கேள்வியை சிரமப்பட்டு விழுங்கினாள். வேண்டாம், இவன் கையால் சாவதற்காக அவள் வரவில்லை. இவனுக்கு மற்றவர்கள் உணர்வுகள் புரியாது. தான் ஆண் என்ற அகங்காரத்தில் கண்ணை மூடிக்கொண்டு நடக்கும் மிருகம் இவன். இவனை தந்திரமாகத்தான் வீழ்த்த வேண்டும். அதற்கு முன் சங்கரியின் அம்மா அப்பாவை எப்படியாவது சந்திக்க வேண்டும். சங்கரியின் விவகாரம் தனக்கு தெரியும் என்கிற சந்தேகம் மச்சேந்திரனுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஊருக்கு கொண்டுவிடக் கூறி அலுப்பும் சலிப்புமாய் பேசினாள். எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த சலிப்பு ஏற்படும் என்பதால் அவனுக்கு வேறு சந்தேகம் ஏற்படாது. அவள் சங்கரியின் வீட்டுக்கு செல்வதற்கான சமயத்தை எதிர்நோக்கி காத்திருந்தாள். அடுத்த வாரத்தில் ஒரு நாள் மாமனார் நண்பர்களோடு கும்பகோணம் கிளம்பி செல்ல மாமியாருக்கு 1க்கு 2 டோஸ் மருந்தை கொடுத்து தூங்க வைத்துவிட்டு அடுத்த வீட்டு கதவை தட்டினாள். இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போலாமாங்க? சங்கரியின் தோழியிடம் கேட்டாள். எனக்கு ஆபீஸ்ல வேலை நிறைய இருக்கு, ஒன்னு செய்யறேன், உன்னை அவங்க வீட்டுல விட்டுட்டு போறேன். திரும்பி வரும்போது நீ தனியா வந்துருவல்ல? எப்படியாவது வந்துடுறேன், ஒரு நிமிஷம் இரு. அவள் கிளம்பி வந்தாள். ஒரு ஆட்டோ பிடித்து அவளை அழைத்து சென்றாள். சிறிய பிளாட் தான், அமைதியாக இருந்தது. அந்த அமைதியில் மெல்லிய சோகம் நிறைந்திருந்தது. வாமா ஸ்வப்னா, ஆளை காணுமே நினைச்சேன். யார் இந்த பொண்ணு? சங்கரிக்கு அப்புறம் இவளைத்தான் அவன். சங்கரியின் அம்மா அதிர்ச்சியோடு காத்தியாயினியை பார்த்தாள். உங்களை பார்க்கணும்னு சொன்ன ஆண்டி, அதான் கூப்பிட்டு வந்தேன். பத்திரமா திருப்பி அனுப்பி வச்சிருங்க. நான் அப்புறம் வரேன் ஆண்டி. ஸ்வப்னா செல்ல உள்ள வாமா என்று அழைத்து சென்றாள். கணவரிடம் விஷயத்தை சொல்லி அழைத்து வந்தாள். எந்த ஊர்மா உனக்கு? அவர் இரக்கத்தோடு அவளை பார்த்தபடி கேட்டார். விருதுநகர் பக்கம் ஒரு கிராமம். அதான் பார்த்தேன். ஊர் பேர் தெரியாதவங்களை தானே ஏமாத்த முடியும். ஆமா, 2ஆம் தாரம் தெரிஞ்சுதான் கழுத்தை நீட்டினியா அவனுக்கு? தெரியாது. அப்புறம் எப்படி தெரிஞ்சது? அக்கம் பக்கம் சொன்னாங்களா? இல்ல, இத படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் டைரியை நீட்ட அவர் வியப்போடு அதை வாங்கி புரட்டினார். சங்கரி இப்படி ஒரு டைரி எழுதியிருப்பது அவருக்கு தெரியாது. செத்துப்போன பெண்ணின் எண்ணங்களை அவள் கையெழுத்தில் கண்டபோது அவர் உணர்ச்சி மயமானார். கண்கள் கலங்கி வழிந்தன. அதை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார். இது எங்கிருந்து கிடைச்சதுமா? அவங்க புத்தக பெட்டியிலிருந்து. இன்னும் ஏதாச்சும் அதுல இருந்துச்சா? ஏதாச்சும்னா வெறும் புஸ்தகங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. வேற என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாச்சும் லெட்டர்? அப்படி எதுவும் இல்ல. என்ன லெட்டர்? சாவரத்துக்கு முந்தி ஏதாவது எழுதி வச்சிருப்பாளோன்னு கேட்டேன். அப்படின்னா உங்க பொண்ணு எப்படி செத்து போனாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவ கோழை இல்லம்மா. இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனவ மாடியில இருந்து குதிச்சு செத்துட்டதா தகவல் வருது. என்னால நம்ப முடியல. கொஞ்ச நாளா புத்தி சரியில்லாம இருந்தான்னு கூசாம போய் சொல்றான் அந்த பாவி. என்ன செஞ்சானோ? எங்க பணத்தை கொடுத்து எங்கெல்லாம் பணத்தை கொடுத்து அமுக்குனானோ? தற்கொலைன்னு கேச மூடிட்டாங்க. எதிர்த்து போராட எனக்கு தெம்பில்ல. கடவுள்னு ஒண்ணு இருந்தா அவனை தண்டிக்கட்டும்னு விட்டுட்டேன். ஆனா எங்கம்மா, இந்த கலிகாலத்துல கடவுளே பூமிக்கு வர பயப்படுவாம்மா. அவ்வளவு அக்கிரமம் நடக்குது. ஆமா, நீ எப்படி இருக்க அந்த வீட்டுல? ராட்சசனை கட்டிக்கிட்டு சந்தோஷமாவா இருக்க முடியும்? புழு பூச்சியை விட கேவலமா இருந்துகிட்டு இருக்கேன். படிச்ச உங்க பொண்ணையே அந்த பாடுபடுத்தினவன் படிக்காத பட்டிக்காடான என்ன மட்டும் நல்லாவா வச்சிருப்பான்? அப்புறம் ஏம்மா அங்க இருக்க? சீ போடான்னு விட்டுட்டு போயிட வேண்டியதானே? எங்க போவேன்? எங்க அண்ணனுக்கு பாரமா மறுபடியும் அங்க போக எனக்கு விருப்பம் இல்ல. அவருக்கும் 2 பொண்ணுங்க இருக்கு. வீட்டோட வாழா வெட்டி அத்தை ஒருத்தி இருந்தா அதுங்க எதிர்காலமும் வீணாயிடும். கல்யாணமே ஆகாட்டி கவலை இல்ல. ஆனா ஆயிட்டு தோத்து போய் திரும்புறவளை ஊர் மதிக்காது. 4 விதமா பேசும். அண்ணன் தலகுனியணும். அதனாலதான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே அவங்க அம்மா செத்தப்புறம் என்ன அவன் வெளியே போ சொன்னாலும் அண்ணன் கிட்ட போக மாட்டேன். ஏதாவது அநாத ஆசிரமம்னு தேடித்தான் போறதா இருக்கேன். ஆனா ஒண்ணுங்கய்யா, அப்படி போற பட்சம் அவனை ஒரு வழியாக்கிட்டு தான் போவேன். பொம்பளைன்னா அவ்வளவு இளக்காரமா போச்சாடா நாயேன்னு அவன் முகத்துல காரி துப்பிட்டு தான் போவேன். உங்க பொண்ணுக்கு சாவுக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும். சட்டத்துல இருந்து தப்பிச்சுட்டு தான் அவன் நினைக்கலாம். ஆனா கண்டிப்பா அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டு தான் நான் அங்க இருந்து வெளியே போவேன்.
அவள் ஹாலில் மாட்டியிருந்த சங்கரியின் அழகிய புகைப்படத்தை பார்த்தபடி சொன்னாள். எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இருமா. அவன் கொலகார பாவி. அதே நேரம் ஆபீஸ்ல எல்லாம் ரொம்ப நல்ல பேர் வாங்கி நம்ப கூட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு ரெட்ட வேஷம் போட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். பேசுறவங்க கிட்ட இந்த டைரியை கொண்டு போய் காட்டுங்கய்யா. உங்க பொண்ணு கைப்பட எழுதி வச்சிருக்கிறத படிக்கட்டுமே. இதையும் பொய்யின்வாமா. புருஷனை பிடிக்காதனால அவனை பத்தி தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கான்னு பேசுவாங்க. போட்டோம், என் பொண்ணு இனி திரும்பி வர போறதில்ல. நீ அங்க ஜாக்கிரதையா இரு. உன் உசுருக்கு ஏதாவது ஆபத்து வரா மாதிரி தோணுச்சுன்னா தாமதிக்காம வெளியே வந்துரு. என் வீட்டுக்கு வா. உன் வாழ்க்கைக்கு நான் வழி காட்டுறேன். யாரும் இல்லையேன்ற கவலை வேணாம். நாங்க இருக்கோம். தைரியமா இரு. அவர் அன்போடு அவளை வழியனுப்பிவிட்டு பெண்ணின் டைரியை கண்ணீரோடு பார்த்தார். நள்ளிரவில் விழிப்பு வந்தது மச்சேந்திரனுக்கு. ஏதோ சத்தம் கேட்க இருட்டுக்குள் கண் சுருக்கி சுற்றிலும் பார்த்தான். அரை வாசலில் ஒரு உருவம் மசமசவென்று அதிர்ச்சியோடு யாரது என்று குழறலாக கேட்டான். விடிவிளக்கை போட்டான். அரைவாசலில் ஒரு உருவம் புடவையை பறக்க விட்டபடி வெளியேறியதை கண்டு அதிர்ந்து போனான். நிச்சயமாக சங்கரிதான். பயத்தில் உடல் நடுங்கியது அவனுக்கு. ஆவி பூதம் என்று படித்திருக்கிறான். பலர் சொல்ல கேட்டிருக்கிறான். செத்து 2 வருடம் கழித்தும் சங்கரி ஆவியாய் அலைவதை கண்ணால் இப்போதுதான் பார்க்கிறான். பயத்தில் நெஞ்சடைப்பது போல் வியர்த்தது. கண்களை இறுக மூடிக்கொண்டான். விடியும் வரை தூங்காமல் சாமி பெயரை சொல்லிக் கொண்டிருந்தான். மறுநாள் விடிந்ததும் அப்பாவிடம் இரவு பார்த்ததை பயத்தோடு விவரித்தான். பிரமடா உனக்கு, அவர் சிரித்தார். இல்லப்பா, நல்லா பார்த்தேன். எதுக்கும் ஒரு பூஜை பண்ணிடலாமா? வெட்டி செலவு. வேலையை பாரு. ஆவியாம் பூதமா. இங்க வாங்க. அம்மா இருவரையும் அழைத்தாள். அவன் சொல்றது நிஜம்தான். எங்க அண்ணனுக்கு கூட தெரிஞ்சிச்சு. என் கண்ணுக்கு கூட தெரிஞ்சிச்சு. பயத்துல பெட்ட நினைச்சிட்டேன். எல்லாம் இவனாலதான். அப்ப வீட்டுக்கு போறேன்னா போன்னு விட்டுருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு வாய மூடுறியா? அப்பா அதற்கு மேல் பேச விடாமல் மனைவியை அடக்கிய சமயத்தில் கஞ்சி பாத்திரத்தோடு உள்ளே நுழைந்தாள் காத்தியாயினி. மௌனமாக மாமியாருக்கு கஞ்சி புகட்டி கொண்டிருந்தவள் கடைசி வாய் கஞ்சியை சட்டென்று மச்சேந்திரனின் முகத்தில் வீசி கொட்டிவிட்டு அவனை பேய் விழித்து பார்த்தாள். ஏன், என்ன கொன்னா போல உங்க ஆத்தாளையும் கொல்ல வேண்டியதானே? எதுக்கு இந்த நடமாட முடியாத பணத்தை சீராட்டிக்கிட்டு இருக்க? காத்தியாயனி சீரிய குரலில் இப்படி கேட்டதும் மச்சேந்திரனுக்கு தூக்கி வாரி போட்டது. அப்பாவையும் அம்மாவையும் ஒரு முறை பார்த்துவிட்டு அவளை பார்த்தவன் முகம் பேயறைந்தாற் போல் இருந்தது. அநியாயமா என்ன கொன்னுட்டு நீங்க மட்டும் நிம்மதியா இருக்கலாம் நான் பாக்குறீங்க? விட மாட்டேன். பல்லை கடித்து கொண்டு விழிகள் சிவக்க சொன்னவள் மறுவினாடி மயங்கி விழுந்தாள். அதிர்ச்சியில் சிலையானவர்கள் சற்று பொறுத்துதான் அசைந்தார்கள். மயங்கி கிடந்தவளை பயத்தோடு பார்த்தார்கள். நான் சொல்லல அது இங்க உலாவுதுன்னு. அதேதான் இப்ப இவ உடம்புல பூந்து கத்துது. பாத்தீங்கல்ல? ஆச்சரியமா இருக்கு. இவளுக்கு நிச்சயமா எதுவும் தெரியாது. அப்புறம் எப்படி அன்னைக்கு நடந்ததை சொல்றா? நீங்க முதல்ல போய் யாராவது பூசாரிய கூட்டு வாங்கப்பா. இந்த பேயை ஓட்டிட்டு தான் மறுவேளை ஆட்டும். அவர் எழுந்தார். இன்னைக்கே போய் பாக்குறேன் என்றபடி குளிக்க போனார். அவள் முகத்தில் பச்சை தண்ணீரை வாரி அடித்தான். அவள் தூக்கி வாரி போட எழுந்து பேந்த விழித்தபடி சுற்றிலும் பார்த்தாள். மன்னிச்சிருங்க, என்னமோ பண்ணிச்சு விழுந்துட்டேன் என்றபடி எழுந்து சென்று டிஃபன் வேலையை துவக்கினாள். தோசை சுட்டு சட்னி அரைத்து கூடவே சமையலையும் செய்து முடித்த அவன் டிஃபன் கேரியரில் எடுத்து வைத்தாள். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் டிஃபன் கொடுத்துவிட்டு அடுக்கலையை சுத்தம் செய்தாள். நான் கிளம்புறேன்பா, உடனே நீ ஆளப்பார், மறந்துடாத என்றபடி புறப்பட்டு போனான் மச்சேந்திரன். மாமனார் வேட்டி சட்டையை மாற்றிக்கொண்டு புறப்பட தயாரான போது அவரது அரைவாசலில் நின்று அவரையே விழித்து பார்த்து கொண்டிருந்தாள் காத்தியாயனி. அவர் முகம் மாறியது. நகரு என்றார் தன் கலவரத்தை மறைத்து கொண்டு. உள்ள போ. அவள் அடிக்குரலில் உரும அவர் உறைந்து போனார். உள்ள போடான்றல்ல. அவள் முருட்டுத்தனமாய் அவரை தள்ளிவிட்டு தீவிழி விழித்து பார்த்தாள். எங்க போற? போயிடுவியா நீ? யார விரட்ட போறீங்க? என்னையா? விட்டுருவியா? எங்க விரட்டு பார்க்கலாம். அவர் பயத்தோடு பின்வாங்கினார். வெளியே போயிடுவியா நீ? அவள் சட்டென்று அந்த அறை கதவை இழுத்து சாத்தி வெளியில் பூட்டிவிட்டு மாமியாரின் அறைக்கு வந்தாள். ராஸ்கல், என்ன விரட்டுவானா? அதையும் பாக்குறேன் என்று கத்தினவள் விரைப்போடு அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்து அப்படியும் இப்படியும் திரும்பி முறைத்து பார்த்தவள் சற்று நேரத்தில் அப்படியே தலை துவள நாற்காலியில் சரிந்தாள். மாமனார் உள்ளிருந்து கதவை படபடவென தட்ட மாமியார் எதுவும் புரியாமல் ஏ காத்தி எந்திரி என்று கத்தினாள். மாலை வரை காத்தியாயனின் மயக்கம் கலையவில்லை. அப்படியே கிடந்தாள். மச்சேந்திரன் வரும் வரை நன்கு தூங்கினாள். அவன் தன் முகத்தில் அடித்த நீரில் சிலிர்த்து கண் விழித்தாள். என்னடியாச்சு சனினே? தெரியலீங்க. 2 பேரும் இன்னைக்கு பூரா சாப்பிடலடா. கொலை பட்னி போட்டார் ராட்சசி. அப்பா பசி தாழாமல் அடுக்கலைக்கு சென்றார். அங்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் சாக்கடையில் கவிழ்க்கப்பட்டிருந்தது. காத்தியாயனி பதறினாள். எங்க, யார் இப்படி கொட்டினது என்று அப்பாவியாக கேட்டாள். மச்சேந்திரன் தலையில் கை வைத்து உட்கார்ந்தான்.
இது என்ன புது தலைவலி என்று கவலைப்பட்டான். பசிக்குதுடா, இப்ப என்ன செய்ய? அப்பா கேட்டார். போய் ஹோட்டல்ல இருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. ரூபாயை எடுத்து அவரிடமே கொடுத்தான். மாமா, எனக்கு பூரி உருளைக்கிழங்கு கிடைச்சா வாங்கிட்டு வாங்க. காத்தியாயனி தனக்கு வேண்டும் என்றதை சொல்ல மச்சேந்திரன் ஆத்திரத்துடன் எழுந்து வந்து அவள் தலையில் குட்டினான். சனியனே, இன்னும் என்னெல்லாம் படுத்த போற? பசி வேறையா உனக்கு? பூரி உருளையா வேணும்? பச்சை தண்ணி கூட கிடையாது, போடி. மாற்றி மாற்றி அவளை அடித்தான். ஏய் வேணாண்டா, விடு, ஏதாச்சும் ஆயிரப்போது. அவ எதுவும் செய்யலடா, உள்ள இருக்க பிசாசு இல்ல அவளை ஆட்டி வைக்குது. அத விரட்டப்பாரு முதல்ல. மாமியார் கத்தினாள். எல்லாம் உன்னாலதான். அவன் அம்மாவிடம் பாய்ந்தான். நான் என்னடா பண்ண? உனக்காகத்தான் நான் இந்த சனியனை தாலி கட்டி கூட்டிட்டு வந்தேன். அது சரி, சொல்ல மாட்ட? ஒன்னாலதான்டா எனக்கு இப்படியாச்சு. வாய மூடுமா, ஒளறி கொட்டாத. அவன் சட்டென்று அவளை அடக்கினான். உன்னை முதல்ல கொல்லணும், இல்லாட்டி ஒளறி கொட்டி நீயே என்னை காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. அதை செய் முதல்ல. நிம்மதியா போய் சேர்றேன். இப்படி கிடக்கிறதுக்கு போய் சேர்றது எவ்வளவோ நல்லது. வாய மூடுமா, இருக்கிற தலைவலி பத்தாதா? நீ வேற சம்மட்டியால அடிக்கணுமா? என்னமோ வேணும்னு செஞ்சாப்புல சொல்ற. தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாம செஞ்சியோ அந்த வேணா இப்ப வீட்டை சுத்தி வருது இல்ல, என்ன செய்ய போற? பேசாம அந்த சனியனை கொண்டு போய் அவங்க வீட்லயே தள்ளி விட்டுட்டு வந்துடவா? அதை செய். உன்னை யாரு பாத்துக்குவாங்க? ஏதாவது ஒரு ஹோம்ல சேர்த்து விட்டுரு. என்ன உன்னை வீட்டை விட்டு போன்னு சொன்னதுக்கு அனுபவிக்க வேணாம். நீயா எங்க சொன்ன? நான் சொல்லி கொடுத்தது தானே சொன்னேன். இல்லாட்டி இந்த வீடு நமக்கு கிடைச்சிருக்கமா? இன்னை தேதிக்கு 50 லட்சம் போகும், தெரியும்ல. தனி வீடு, எப்படிப்பட்ட ஏரியா, நம்மளால வாங்க முடியுமா? இதுக்காகத்தான் இவ்வளோ நாடகம் போட்டு வெளியே வந்து இங்க நுழைஞ்சேன். ஆனா இந்த 50 லட்சம் ரூபா வீட்டுல நாம சந்தோஷமா வாடா இருக்கோம்? இல்ல செத்தா இந்த வீடு நம்மளோட வரப்போகுதா? ஓஹோ, போற காலத்துக்கு வேதாந்தம் பேசுறியோ? எப்படி வேணா வச்சுக்க. எனக்கு இந்த வாழ்க்கை போதும்டா. செத்துடலாம் போல இருக்கு. இருந்தா நல்லா இருக்கணும். எதையும் அனுபவிக்க முடியாம இது என்ன படுக்க? அதான் சொல்றேன், என்னை கொண்டு ஹோம்ல விட்டுரு. இந்த பொண்ணை பேய் ஓட்டி குணப்படுத்திட்டு இவளோடையாச்சும் நல்லபடியா வாழப்பாரு. வேணாம் வேணாம், எனக்கு யாரும் வேணாம், எந்த பொறுப்பும் வேணாம். தனிக்கட்டையா என் இஷ்டப்படி இருந்துக்கிறேன். நாளைக்கே இதை கூட்டு போய் விட்டுட்டு வரேன். பேய் அவங்க அண்ணனே ஓட்டிக்கட்டும். இந்த சனியனோட இனிமேலும் யாராச்சும் வாழ்வாங்களாக்கும். மச்சேந்திரன் தீர்மானமாக சொன்னான். மறைந்திருந்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட காத்தியாயினி சிரித்து கொண்டாள். மாமனார் டிஃபன் பொட்டலங்களோடு வருவது தெரிய சட்டென்று அடுக்கலைக்குள் பதுங்கினாள். அவளை கூப்பிட்டு பூரி எடுத்துட்டு சொல்லு என்றார் பிள்ளையிடம். எதுக்கு வாங்கின? அப்புறம் பூரி வாங்கலையான்னு கேட்டு என்ன உழுக்கிறதுக்கா? எதுக்கு வம்பு? இத சாப்பிட்டாவது அவளை விட்டு ஓடுதான்னு அது பார்ப்போம். அவரே அவளை அழைத்து எடுத்துக்கொள்ள சொன்னார். உன் துணிமணி எல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்க. நாளைக்கு உன்னை உங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் விட்டுடுறேன். ஏங்க, நீ தானே கொண்டு விட சொன்ன? நிஜமா விட்டுருவீங்களா? ஏமாத்திர மாட்டீங்களே? மாட்டேன், காத்தால கிளம்பிடலாம். அப்புறம் அத்தையை யார் பாத்துக்குவாங்க? அதை பத்தி உனக்கு என்ன? நீ ரெடியாரு. அவன் தன் அறைக்குள் சென்றான். சற்று நேரத்தில் வாசற் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்க மாமனார் போய் கதவை திறந்தார். வெளியில் அண்ணன் நின்றிருந்தார். காத்தியாயினி அவரை பார்த்துவிட்டு முகம் மலர ஓடினாள். எட்டி பார்த்த மச்சேந்திரனின் முகம் மாறியது. எப்படிமா இருக்கிற? வாழைப்பழத்தாரை அவளிடம் கொடுத்தபடி கேட்டார். நீ வராட்டி நாங்களே அங்க வந்துருப்போன்ன. அப்படியா? தெரியாம போச்சே, ரொம்ப நாள் ஆச்சே, ஒரு கடுதாசி கூட வரலையேன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நல்லதா போச்சுப்பா பன்னீர்செல்வம். வந்தது வந்த. நீ ஏன் உன் தங்கச்சியை கூட்டிட்டு போயிடு. என் பிள்ளைக்கு ஒரு அலைச்சல் மிச்சம். என்னையா சொல்றீங்க? அண்ணன் முகம் சுருங்க கேட்டார். பின் என்னப்பா, உன் தங்கச்சிய தினம் ஒரு பேய் பிடிச்சு ஆட்டுது. அப்படி ஒரு கலாட்டா பண்றா. சமையல் சாப்பாடு எதுவும் கிடையாது. காலையில இருந்து என்ன ரூம்ல பூட்டி வச்சு பூட்டிட்டா தெரியுமா? பண்ணுன சாப்பாடு பூரா சாக்கடையில கொட்டி எங்களை பட்னியும் போட்டாச்சு. எவ்வளவுதான் பொறுத்துப்பாங்க? பேய் பிடிச்ச பொண்ணை எங்க தலையில கட்டிட்டு நீங்க நிம்மதியா இருப்பீங்களாக்கும். வேண்டாம் சாமி, நீங்களே ஓட்டிட்டு போயிடுங்க இந்த பேய, எங்களுக்கு வேணாம். என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க, அநியாயமா இருக்குதே. என் தங்கச்சி நல்லா தானே இருக்கிறா, எதுக்கு இப்படி அபாண்டமா பழி போடுறீங்க? வேணும்னா 2 நாள் இருந்து பாருங்க, உங்களுக்கு புரியும் நாங்க பொய் சொல்லலன்னு. இந்த பாருங்க, நீங்க ஒன்னும் அரிச்சந்திரன் இல்ல. கல்யாண விஷயத்துல பொய் சொன்ன குடும்பம் தானே இது. ஏற்கனவே ஒரு கல்யாணம் கட்டினதையும் அந்த பொண்ணை பிரிஞ்சுட்டதையும் மறைச்சுதானே என் தங்கச்சியை கட்டினீங்க. என் தங்கச்சி கடுதாசி போட்டப்ப கூட நடந்தது நடந்து போச்சு, பொறுமையாயிரு, ஆம்பளைங்களுக்கு இது சகஜம்னு புத்தி சொல்லி எழுதின. உண்மையை பத்தி உங்க வாயால நீங்க பேசாதீங்க. என் தங்கச்சி நல்லா தான் இருந்தா. ஊர்ல வந்து யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, ஒரு குறை சொல்ல மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்படி சொல்றீங்க. இங்க வந்து என்னெல்லாம் நீங்க படுத்துனீங்களோ நாங்க படுத்தினமா? உங்க தங்கச்சி படுத்துறாளான்னு இருந்து பாருங்க, புரியும். அண்ணன் அங்கிருந்த 2 நாளும் காத்தியாயினி சாதாரணமாக இருந்தாள். நீங்க சொல்றாப்புல எதுவுமே இல்ல. என் தங்கச்சி நல்லாத்தான் இருக்கிறா. அவளோட நல்லபடியா குடுத்தனம் பண்ண பாருங்க. 3ஆம் நாள் காலை அண்ணன் கிளம்பி செல்ல மச்சேந்திரனின் முகத்தில் ஈயாடவில்லை. பேசாம அவங்க அண்ணனை இங்கே வச்சிட்டு இருந்திருக்கலாம். பேயே கிட்ட வர பயப்படுது பாரு. அப்பா ஜோக்கடிக்க அவரை முறைத்தான். ஏய், இங்க வாடி. காத்தியாயினை அழைத்தான். இனி நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது.
போன்னா நான் எங்க போவேன்? எங்கேயோ போ. எங்க அம்மாவை நான் ஹோம்ல சேர்த்து பாத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா தாலி கட்டிட்டு வருவீங்க, வேணான்னா அத்து விட்டு போ சொல்வீங்களா? நான் என்ன பொம்மையா, கொஞ்சாதியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இங்க இருக்க கூடாது. இங்கதான் இருப்பேன். என்ன செய்வீங்க? இருந்த கொன்னு போடுவேன். எங்க கொல்லுங்க பாப்போம். அவள் கிட்டே வந்து நின்றாள். இந்த பாரு, உனக்கு வேணும்னா ஏதாவது பணம் தரேன், போயிடு. பணம் வேணாம், பின் என்ன வேணும்? ஒரு வாரம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன். அவள் அலட்சியமாய் நடந்தவள் நின்று திரும்பினாள். அவனை வெறித்து பார்த்தாள். நான் தாலிக்கு மதிப்பு கொடுக்கிற சராசரி பொம்பளைதான். அதுக்காக என்ன பயந்தாங்குழின்னு நினைச்சிட வேண்டாம். கொலையும் செய்வா பத்தினின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, ஜாக்கிரதை. ஒற்றை விரலை ஆட்டி எச்சரித்து சென்றவளை அயர்ந்து போய் பார்த்தான். இந்த பாருமா மச்சேந்திரா, அவளுக்கு படிச்ச திமிர் மட்டும்தான், உடம்புல பலம் கிடையாது. ஆனா இவ கிராமத்து பொண்ணு, அருவா வீச்சு கூட பழகி வச்சிருப்பா. எதுக்கும் நீ ஜாக்கிரதையாவே இரு, அவசரப்படாத. அவளா போதும் போதும்னு இங்கிருந்து ஓடுற மாதிரி பண்ணு. மச்சேந்திரன் யோசித்தான். மறுநாள் அப்பாவிடம் ஏதாவது பூசாரியை பார்த்து அழைத்து வரும்படி ரகசியமாய் சொல்லிவிட்டு அலுவலகம் கிளம்பினான். மாமனாரும் வெளியில் கிளம்பி போனதும் காத்தியாயினி மாமியாருக்கு பிரெட்டும் பாலும் எடுத்துக்கொண்டு போனாள். பசி இல்ல, வேணாம். ஏன் பசி இல்லைன்றல்ல? உங்களுக்கு எப்படி அத்த கை கால் விழுந்து போச்சு? எவ்வளவு நாளா இப்படி படுக்கையில கிடக்குறீங்க? அவள் கேட்டதும் மாமியாரின் முகம் மாறிற்று. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? போய் வேலையை பாரு. நான் சொல்லட்டா? எதையோ பார்த்து பயந்து போய்த்தானே உங்களுக்கு இப்படியாச்சு. அப்படி எதை பார்த்தீங்க? மாமியார் கலவரத்துடன் இவளை பார்த்தாள். எதையும் பார்த்து பயப்படல, போறியா நீ? சொல்லுங்க, போறேன். எதையோ நீங்க மறைக்கிறீங்க, எனக்கு அது தெரிஞ்சாகணும். அந்த சங்கரிய எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சீங்க? இப்ப உண்மையை சொல்லாட்டி உன்னை கொன்னுட்டு தான் வருவேல. மாமியாரின் கண்களில் பயம் உறைந்தது. மரணக்கலை முகத்தில் படிந்தது. சொல்லிடுறேன், சொல்லு. என் பையன் அவளை கொன்னுட்டான். இந்த வீட்டை எழுதி வாங்கணும்னு ஆசைப்பட்டான் அவன். அதுக்காகத்தான் என்னோட சண்டை போட்டுக்கிட்டு பொண்டாட்டியோட இங்க வந்தான். அப்புறம் அவங்க அப்பா அம்மாவையும் வெளியேற்றிட்டான். அந்த பொண்ணு படிச்சவ, இவனை விட்டு பிரியறதுன்னு முடிவு பண்ணிட்டா. அன்னைக்குதான் அவன் என்னையும் அவரையும் இந்த வீட்டுக்கு கூட்டியாந்தான். எங்களை பார்த்ததும் முகத்தை திருப்பிக்கிட்டா. அவ எந்த மூஞ்சியோட இங்க வந்தீங்கன்னு கேட்டா. அவங்க என் அம்மா அப்பா, என் வீட்டுக்கு வர அவங்க யார நீ கேட்கணும்? நீ இங்கதான் அவங்க இருப்பாங்கன்னு பையன். தாராளமா இருக்கட்டுமே, நான் போயிடுறேன். அப்புறம் எல்லாரும் நிம்மதியா இருங்க. சீக்கிரமே டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். எங்க அப்பாவை மிரட்டித்தான் இந்த வீட்டை எழுதி வாங்குறீங்கன்னு கோர்ட்ல கேஸ் போட்டு உங்களை நார் அடிச்சு மறுபடியும் இந்த வீட்டை திரும்ப வாங்கி காட்டல, என் பேரை மாத்திக்கிறேன். இப்படி அவ சவால் விட்டதும் பையனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. ஆத்திரத்தோடு அவளை கீழே இழுத்து தள்ளினான். அவளை பலார் பலார்னு அடிச்சான். அவளும் பதிலுக்கு அடிக்கவும் இவன் சட்டுன்னு அவன் முகத்துல ஒரு தலையணைய வச்சு அமுக்குனான். கொஞ்ச நேரம் தான், உசுர் போயிடும்னு யாரும் நினைக்கல. பயந்து போய் அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். கொல்லணும்னு நினைக்கலம்மான்னா. அந்த நேரம் அவனை காப்பாத்தி ஆகணுமே. உங்க மாமனாரு ஒரு திட்டம் போட்டாரு. நல்லா இருட்டினதும் 2 பேரும் பணத்தை தூக்கிட்டு மாடிக்கு போனாங்க. மதில் சுவர் பக்கம் அதை நிக்க வச்சு என் புருஷன் புடிச்சுக்கிட்டு இருந்தாரு. வேணாண்டி சங்கரி, குதிக்காத குதிக்காதன்னு 8 ஊருக்கு கேட்கறா போல என் பையன் கத்துனான். அக்கம் பக்கம் எட்டி பார்க்க மறைஞ்சு கீழே உட்கார்ந்து இருந்த இவரு அதை அப்படியே கீழே நம்பி தள்ளி விட்டுட்டாரு. தற்கொலை பண்ணிக்கிட்டாளான்னு எல்லாரையும் நம்ப வச்சோம். கேஸ ஊத்தி மூட கொஞ்சம் பணமும் செலவு பண்ணான். அடுத்தடுத்து நடந்த அந்த சம்பவத்துலதான் என் ரத்த கொதிப்பு ஜாஸ்தியாகி பக்கவாதத்துல விழுந்துட்டேன். 1 வருஷம் எப்படியோ பாத்துக்கிட்டாங்க. அவங்களால முடியல. அப்புறம்தான் என்ன பாத்துக்கிறதுக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கும் ஆள் தேடினான். எக்கச்சக்கமா கேட்டாங்க. அதை விட பேசாம ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சா தாலியை கட்டிட்டு வந்துருன்னு அவங்க அப்பா சொல்லவும் தான் அது நல்ல யோசனையா தோண பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சான். கிராமத்து பொண்ணா இருந்தா வேலைக்கு வேலையும் செய்யும், புருஷன்னு பணிவோட எதிர்த்து பேசாம கிடக்கும்னு நினைச்சப்பதான் உன்னை பத்தி சொன்னாங்க. மாமியார் நிறுத்தி விட்டு மூச்சு வாங்கினாள். அநியாயமா ஒரு பொண்ணை இப்படி சாகடிச்சிட்டீங்களே. அப்படி என்ன பணத்தாசை உன் பையனுக்கு? நீயும் ஒரு பொம்பளை தானே, ஒன்னாட்டம் தானே அவங்க அம்மாவும் 10 மாசம் சுமந்து பெற்றிருப்பாங்க. இத்தனையும் பண்ணிட்டு இந்த வீட்டுல எப்படி இருக்கிறீங்க? ராட்சச ஜென்மங்களா? என்னால முடியலம்மா, மனசு குத்திட்டு தான் இருக்குது. அதான் ஹோம்ல கொண்டு விட்டுறேன்னு கெஞ்சிடுறேன். நல்லதுக்கு தான் சொல்றேன். என் பையன் நல்லவன் இல்ல, அவன் கூட நீயும் இருக்காத. எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்க பாரு. இப்பவாச்சும் உண்மையை சொன்னீங்களே, ரொம்ப நன்றி. கவலைப்படாதீங்க, உங்க பையனை நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் வேடிக்கை பாருங்க. காத்தியாயினி சொல்லிவிட்டு எழுந்து வெளியில் வந்தாள். இருட்டிய பிறகு அப்பாவும் பிள்ளையும் அடுத்தடுத்து வீடு திரும்பினார்கள். என்னப்பா, ஏற்பாடு ஏதா பண்ணியா? 1 வாரமாவுமா, அவனும் பிஸி போல இருக்கு. நாட்டுல பேய் தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒண்ணு செய்வோம்மா. என்ன? பேய் பிடிச்சு ஆட்டுது, மனநிலை சரியில்லைன்னு சொல்லி ஏர்வாடியிலயோ இல்ல குத்தாலத்திலயோ கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலவா? அவங்க அண்ணன் ஊரையே திரட்டிட்டு வருவானே. தெரியாதுன்னு சொல்லிடுவோம், காணாம போயிட்டான்னு சொல்லிடுவோம். என்னமோ செய், எது செஞ்சாலும் மாட்டிக்காம செய். அதெல்லாம் மாட்டிக்க மாட்டேன். சங்கரி விஷயத்துல மாட்டினா என்ன? அவர் பதில் சொல்லவில்லை. போன்னா போய் தொலைய வேண்டியதானே. நம்மளையே மிரட்டினா இருடின்னு விட்டுருவனா? எவன் கடைசி வரைக்கும் இந்த தொல்லைய கட்டிட்டு அழறான்?
பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அவசரப்பட்டு தாலி கட்டிட்டணும்னு தோணுது. இந்த அம்மா மட்டும் நல்லா இருந்திருந்தா நான் ஏன் இந்த பட்டிக்கட்டை கட்டி இழுத்துட்டு வரப்போறேன்? அவன் பேசிக்கொண்டே போக மறைந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்த காத்தியாயனி தனக்குள் சிரித்து கொண்டாள். எவ்வளவு மோசமான ஆண்! பெண் ஜாதி, பிள்ளைகள் என்று எந்த உறவு தொல்லையும் வேண்டாம், வீடும் பணமும் மட்டும் போதும் என்று நினைப்பவன் எதற்காக 2 திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும்? ஒன்று சொத்துக்காக, இன்னொன்று வீட்டு வேலைகளுக்காக என்று எவ்வளவு திட்டமிட்டு 2 பெண்களின் வாழ்க்கையை சீரழித்திருக்கிறான். இப்படி அன்பு, பாசம் எதையும் கொடுக்கவும் தெரியாத, பெறவும் தெரியாத ஜடமாய் வாழ்வதையா சந்தோஷம் என நினைக்கிறான் இந்த மூடன்? எது உண்மையான இன்பம் என்று தெரியாத இந்த கல்லுளி மங்கனை என்ன செய்தால் தகும்? அவள் யோசித்தாள். அன்றிரவு சங்கரியின் புடவையை உடுத்தி நள்ளிரவில் தலைவிரி கோலமாய் அவனை எழுப்ப கண்விழித்து அவன் குழறலாய் அலறினான். புதன்கிழமையன்று அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லம் ஒன்றில் பணம் கட்டி சேர்த்து விட்டான். தொந்தரவு என்று நினைத்து விட்டால் தாயாவது தாரமாவது. உதறிவிடும் சுயநலவாதி அவன். ஆம்புலன்ஸ் வந்து அவள் உயற்றப்பட்ட போது காத்தியாயனிக்கு கூட கண் கலங்கிற்று. பிடித்தோ பிடிக்காமலோ நிர்பந்தத்தினாலோ இத்தனை நாள் ஒரு குழந்தையைப் போல பார்த்து கொண்டு விட்டதால் வெளிப்பட்ட கண்ணீர் அது. தன்னை ஒழித்து கட்டுவதற்காகத்தான் தாயை கூட தள்ளி வைக்கிறான் அந்த மூர்க்கன் என்று புரிய மாமியாரின் கைகளை அழுந்த ஒரு முறை பற்றி கொண்டாள். அந்த அழுத்தத்தில் அவளது மன உணர்வு புரிய மாமியார் மெலிதாய் புன்னகைத்துவிட்டு பதிலுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தாள். அப்பாவும் பிள்ளையும் உடன் ஏறிக்கொள்ள வண்டி கிளம்பியது. மச்சேந்திரன் வீட்டு வாசலில் நின்றிருந்த காத்தியாயினியை பார்த்து உள்ள போ என்றான். வார்த்தையில் இருந்த அதிகாரம் அவன் கண்களில் இல்லை. மாறாக ஒருவித பயமும் கலக்கமும் படிந்திருந்தது. முந்தா நாள் இரவு அவளை அந்த அளவுக்கு அவள் ஆட்டி வைத்திருந்தாள். அவள் சங்கரியின் புடவையில் அவளை கண்டதுமே பெரிதாய் அலறினான் அவன். பயத்தில் சத்தத்தை விட காற்றுதான் அதிகம் வெளிப்பட்டது. எந்திரி அவள் உத்தரவிட பயத்தோடு எழுந்தான். உன் பொண்டாட்டிய ஏர்வாடியில விட்டுட்டா நான் வரமாட்டேன், உன்னை விட்டுருவேன் நான் நினைச்சேன். வருவேன், தாராளமா வருவேன். உன் உடம்புக்குள்ளேயே வந்து மறுபடியும் மாடியிலிருந்து குதிப்பேன். இப்பவே வேணா உனக்குள்ள வந்து காட்டுறேன், பாக்குறியா? வேணாம். எதுக்குடா என்ன கொன்ன? எதுக்கு என் முகத்துல தலகாணிய வச்சு அழுத்தின? அவள் சிவந்த விழியை உருட்டி காட்டியதும் அது சங்கரியின் ஆவியேதான் என்று திடமாக நம்பிவிட்டான் அவன். இல்லாவிட்டால் அவன் தலையணையால் அவளது முகத்தில் அழுத்திய விஷயம் இந்த காத்தியாயனிக்கு எப்படி தெரியும்? நிச்சயமாக அதற்கு வாய்ப்பே இல்லை. ஆக இது ஆவியின் அட்டகாசமேதான். இப்படி நினைத்ததும் அவன் முகம் வெளிரியது. கண்களில் இன்னும் பயமும் பதட்டமும் கூடியது. சொல்லு, எதுக்கு கொன்ன? இல்ல, நான் தெரியாம கொன்னுட்டேன், என்ன மன்னிச்சு விட்டுரு. இந்த வீட்டுக்காகத்தானே என்ன கொன்ன? ஆமா. இந்த வீட்டுல இப்ப நீ சந்தோஷமா இருக்கியா? இல்ல. அப்புறம் எதுக்குடா உனக்கு இந்த வீடு? மரியாதையா பத்திரத்தை எடு, இல்ல கழுத்தை நெரிச்சு கொள்றுவேன். அவள் பல்லை கடித்தவாறு கைகளை அவன் கழுத்தில் வைத்து நகம் பதிய அழுத்த அவன் அலறியபடி துள்ளி விலகி சென்று பீரோவை திறந்து பத்திரத்தை எடுத்து நீட்டினான். அவள் ஒரு வெள்ளைத்தாள் எடுத்து நீட்டினாள். நான் சொல்றபடி எழுது என்றாள். பேனாவை அவன் கையில் திணித்தான். அட்வொகேட் குமரேசன் அவர்களுக்கு என் சுயநினைவோடு மச்சேந்திரனாகிய நான் எழுதும் கடிதம். என் முதல் மனைவியின் தகப்பனாரிடமிருந்து நான் சீதனமாக பெற்ற மேற்படி விலாசத்தில் இருக்கும் எனது வீடு, அதன் அடிமனையுடன் சேர்த்து எனக்கு பின்னால் எனது 2வது மனைவி காத்தியாயனிக்கு சேர வேண்டும். எனது குடும்ப வக்கீல் என்ற முறையில் இதற்கான உதவிகளை தாங்கள் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடியில் கையெழுத்திட்டு அவளிடம் நீட்டினான். 2ஐயும் அவள் வாங்கிக் கொண்டு அரைக்கதவை அரைந்து சாத்தி கொண்டு வெளியேற பிரமை பிடித்தவன் போல் அமர்ந்திருந்தவன் அடுத்த நிமிடம் துள்ளி எழுந்து சென்று கதவை திறந்து பார்த்தான். கூடத்தில் அவள் மயங்கி விழுந்திருந்தாள். கைகளில் வீட்டு பத்திரத்தையும் அவன் எழுதிய கடிதத்தையும் காணவில்லை. அவன் எல்லா இடத்திலும் அவற்றை தேடினான். எங்கு வைத்திருக்கிறாளோ இரவு முழுக்க குடைந்தும் அவற்றை கண்டுபிடிக்க இயலவில்லை. அவன் சோர்வோடு சுருண்டு படித்தான். இரவெல்லாம் தூங்கவில்லை. இது பயப்பட வேண்டிய ஒன்றில்ல என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். ஆவி பிடித்த பெண் அவள். காலையில் அவளுக்கே நடந்ததெல்லாம் மறந்துவிடும். அம்மாவை விட்டுவிட்டு திரும்பியதும் முதற்காரியமாக அவளை அழைத்து கொண்டு குற்றாலத்துக்கு போய்விட வேண்டும். ஏதாவது ஒரு அருவியில் தள்ளிவிட வேண்டும். அதற்கு பிறகு நிதானமாக பத்திரத்தையும் கடிதத்தையும் தேடிக்கொள்ளலாம். இந்த வீட்டை விட்டு எங்கே போய்விடப் போகிறது? அதன் பிறகு நல்ல விலைக்கு இந்த வீட்டை விற்றுவிட்டு வேறு எங்காவது வீடு வாங்கி சென்று நிம்மதியாக எந்த பிக்கலும் பிடுங்கலும் இன்றி வாழ வேண்டும். போதும்பா, 2 பெண்களோட பட்ட பாடலாம். அப்படியே அசல் பத்திரம் கிடைக்கலனாலும் அது தொலைஞ்சிட்டுதுன்னு எழுதி கொடுத்து பத்திரப்பதிவு அலுவலகத்துல இருந்து நகல் வாங்கிக்கலாம். மத்தபடி எழுதி கொடுத்த கடிதத்தை பத்தி கவலை இல்ல. அவள் உயிரோட இருந்தாதானே. அப்படியே தப்பிச்சு உயிரோட வந்துட்டாலும் அவன் இறந்த பிறந்தான் அவ அந்த வீட்டை அடைய முடியும். அதுக்குள்ள அவனை வித்துட்டா? இப்படி கணக்கு போட்டவன் விடியும் நேரம் உறக்கம் கண்களை அழுத்த தூங்கி போனான். அம்மாவை விட்டுவிட்டு அப்பாவும் மகனும் வீடு திரும்பிய போது 3 மணியாகி இருந்தது. வீட்டுக்கு வந்தவன் காத்தியாயனியை அழைத்தான்.
உங்க அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்க அண்ணன் எங்க ஆபீஸ்க்கு போன் பண்ணானா, ஆபீஸ்ல இருந்து தகவல் சொல்லி அனுப்பிச்சாங்க, உடனே கிளம்பு. நான் மாட்டேன். நீங்க என்ன அண்ணன் வீட்லயே விட்டுட்டு வர கூட்டு போறீங்க. இல்லடி நிஜமா சொல்றேன், உன் மேல சத்தியமா உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன் போதுமா? வேணும்னா அண்ணனுக்கு போன் பண்ணி பேசுறியா? வேணாம், நான் உங்களை நம்புறேன். அவள் 2 செட் உடைகளோடு அவனுடன் கிளம்பி விட்டாள். நேராக பஸ் ஸ்டாண்ட் வந்து குற்றாலம் பஸ்ஸில் ஏறினான். இதுல எதுக்கு ஏறுறீங்க? இதுலதான் டிக்கெட் கிடைச்சது, அங்க போய் வேற பஸ் மாத்திக்கலாம், ஏறு. அவளை முட்டாள் என கருதி அவன் அபத்தமாக பொய் சொல்ல அவளும் மறு கேள்வியின்றி பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள். தென்மேற்கு பருவமழையின் தயவில் குற்றாலத்தில் கடல் மாதிரி பொங்கி பெருகி வீழ்ந்து கொண்டிருந்தது அருவி. பஸ்ஸிலிருந்து தெரிந்த இயற்கை காட்சிகள் மனதை கொள்ளை கொண்டன. தூரத்து அருவிகள் மனதை மயக்கின. ஏ அருவியே, எங்க 2 பேர்ல யாரோட உயிர் உனக்கு வேணும், நானா இவனா? மௌனமாய் கேள்வியை வீசினாள் அவள். இறங்கு. பஸ் நின்றதும் சொல்லிவிட்டு பையை தூக்கி கொடுத்தான் அவளிடம். ஏங்க, மலை ஏறி பார்க்கலாமா? பழம் நழுவி பாலில் விழுவது போல் இருந்தது. பார்க்கலாம். அவன் சந்தோஷத்தை மறைத்து கொண்டு சொன்னான். ஊருக்கு எப்போவாம் பஸ்? ராத்திரி ஒரு வண்டி இருக்கு, அதை விட்டா விடிஞ்சப்புறம் தான். பசிக்குதுங்க. அவன் ஒரு ஹோட்டலில் நுழைந்தான். நல்லா சாப்பிட்டுக்க. இனிமே இந்த மாதிரி எப்போ சாப்பிட போற? அவன் கபட சிரிப்புடன் சொல்ல அவள் பதிலுக்கு சிரித்தாள். அவள் கேட்டவற்றை வாங்கி கொடுத்தான். சாப்பிட்ட பிறகு சாரலில் நனைந்தபடி நடந்தார்கள். மெயினருவி முழுக்க மனிதர்கள் உற்சாகமாக குளித்துக் கொண்டிருந்தனர். மலையிலேயே போனா இந்த அருவி ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்து கீழே விழறது பார்க்க அழகா இருக்கும். பொங்கு மாங்கடல்னு கேள்விப்பட்டிருக்கியா நீ? வா. அவன் மலைப்பாதையில் அவளை அழைத்து கொண்டு நடந்தான். சாரலோடு வீசிய காற்று குளிர்ந்தது. அவள் புடவையை இழுத்து போர்த்தி கொண்டு அவனை பார்த்து சிரித்தாள். யாருக்கும் அவனை பற்றி எந்த சந்தேகமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவன் அவளோடு சிரித்து பேசினான். அவள் தோள் மீது கை போட்டு நடந்தான். கூச்சமா இருக்கு, கையெடுங்க. நாம புருஷன் பொண்டாட்டி தானே, அப்புறம் எதுக்கு கூச்சம்? அப்போ என் மேல அன்பு இருக்குன்னு சொல்லுங்க, அப்புறம் எதுக்குங்க என்ன போயிடுங்கிறீங்க? தர்ம சங்கடமான கேள்வியில் அவன் நெளிந்தான். அசட்டு சிரிப்பு சிரித்தான். சரி, போ சொல்லல, நாம சேர்ந்தே இருப்போம், சரியா? பேசிக்கொண்டே அவர்கள் அருவிக்கு மேற்புறம் வந்தார்கள். அங்கிருந்து பார்க்கும்போது தலை சுற்றியது. அருவி கடல் போலத்தான் அந்த பள்ளத்தில் நிரம்பி வழிந்து கீழே வழிந்து கொண்டிருந்தது. இன்னும் கிட்ட போய் பார்த்தா அழகா இருக்கும், வரியா? கரணம் தப்பினால் மரணம். உடல் கூட கிடைக்குமா என்பது சந்தேகம். பயமா இருக்குங்க, நான் வரல. நான் தான் இருக்கனே இல்ல, என்ன பயம்? என் கையை பிடிச்சுக்க. அவன் கண்களில் அன்பை காட்டி காதலுடன் அழைத்தாள். அவள் அவன் கையை பற்றி கொண்டு 2 அடி முன்னால் வைத்தாள். உடல் லேசாய் நடுங்கியது. வா. அவன் இன்னும் முன்னால் அழைத்தான். அவள் சற்று முன்னால் இருந்தால்தான் தள்ளி விடுவதற்கு வசதியாக இருக்கும் என்று எண்ணினான். அவள் ஒரு வினாடி கண்களை மூடிக்கொண்டாள். கடவுளிடம் மன்னிப்பு கேட்டாள். அடுத்த வினாடி தன் பலம் அனைத்தையும் திரட்டி அவனது கையை உதற அவன் நிலை தடுமாறி கீழே விழுந்து காணாமல் போனான். அருவி பள்ளம் அவனை விழுங்கியது. அவனது அலறல் அருவியின் சத்தத்தில் அமுங்கியது. ஐயோ, என் புருஷன்! அவள் மேலேறி அலறினாள். கூட்டம் சேர்ந்து விசாரித்தது. யாருக்கும் சந்தேகம் ஏற்படவில்லை. ஐயோ பாவம் என்று பரிதாபப்பட்டார்கள். பெண் ஒருத்தி அவளை கைத்தாங்கலாக அழைத்து கொண்டு கீழே வந்தாள். போகாதீங்க, சறுக்கிரும்னு சொல்ல சொல்ல அழகா இருக்குண்டி, பாத்துட்டு வந்துடுறேன்னு இறங்கினாரு. ஒரு நிமிஷத்துல சறுக்கிடுச்சு. கடவுளே, நான் என்ன செய்வேன்? என் தெய்வத்தை கொண்டு போயிட்டியே, அவள் அசலாக கதறினாள். அடுத்த நாள் தான் உடல் கிடைத்தது. அடையாளம் தெரியாதவாறு சிதைந்திருந்தது. என் மருமகளுக்கு அடிக்கடி பேய் பிடிக்கும், அவதான் என் பையனை தள்ளி விட்டுருக்கணும். மாமனார் சுமத்திய பழி எடுபடவில்லை. அவள் பக்கம் பேச நிறைய பேர் இருந்தார்கள். ஒரு அரக்கனை வதம் செய்து விட்டார் போலத்தான் தோன்றியது அவளுக்கு. செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்காக கட்டிய மனைவியையே கொன்றவன் அவன். அவளையும் கொல்ல பார்த்தவன். அவன் மரிப்பதால் இந்த பூமிக்கு எந்த விதத்திலும் நஷ்டம் இல்லை. எல்லா சந்தடிகளும் அடங்கிய பிறகு அவள் அவனிடமிருந்து வாங்கிய பத்திரத்தையும் கடிதத்தையும் எடுத்துக்கொண்டு சங்கரியின் அப்பா வீட்டுக்கு சென்றாள். கூடவே மற்றொரு கடிதமும் எடுத்துக்கொண்டு. என் புருஷன் தனக்கு பின்னால எனக்கு சேரணும்னு எழுதி வச்சிருந்த வீடு எனக்கு தேவையில்லை. என் புருஷனோட முதல் மனைவியான சங்கரியோட தகப்பனார் தன் சுய சம்பாத்தியத்துல கட்டின வீடு அது. தாம் பொண்ணுக்கு சீதனமா அவர் தன் மருமகனுக்கு எழுதி கொடுத்த வீடு நியாயப்படி அவருக்கே சேரணும். அதை பெறுவதில் எனக்கு எந்த பாத்தியதையும் இல்லை. எனவே அந்த வீடு அவருக்கே போய் சேர முழு மனசோட நான் சம்மதிக்கிறேன். மேற்படி கடிதத்தையும் வீட்டு பத்திரங்களையும் அவரிடம் கொடுத்தாள். வேணாம்மா, நீயும் என் பொண்ணு மாதிரிதான், நீயே எடுத்துக்க அந்த வீட்டை. வேணாங்க ஐயா, என்னால அங்க சந்தோஷமா இருக்க முடியாது, அவள் மறுத்தாள். என்னாலேயும் தாம்மா, சோகங்களை மட்டும்தான் அது எனக்கு கொடுக்கும். என்ன செய்யலாம் நீயே சொல்லு. எனக்கு என்னங்கய்யா தெரியும், நான் படிக்காத முண்டம். ஆனா உனக்கு தாம்மா அன்பும் அறிவும் அதிகம். ஒண்ணு செய்யறேன், அந்த வீட்டை குழந்தைகள் காப்பகமா மாத்திரலாமா? நீ பொறுப்பெடுத்துக்கிறியா? அங்க வளர்ற குழந்தைகள் எல்லாம் நல்லவங்களா நீ வளர்த்து கொடுப்பேன்னு தோணுது. மச்சேந்திரன் மாதிரி மனுஷங்க உருவாகாம பாத்துக்கணும், அதான் முக்கியம். என்ன சொல்ற?
நீங்க எது சொன்னாலும் சரியாத்தான் இருக்கும். அவள் வெகு நாட்களுக்கு பிறகு தெளிவாக சிரித்தாள்.